சகரியா 9 அதிகாரம். சகரியா 9 அதிகாரம் 9வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிப்போம். சகரியா 9 அதிகாரம் 9வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராயிம் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யூதாவிலும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தருமையான நாளிலும் நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த நாளை நாம் எப்படி நினைவு கூறுகிறோம் என்றால், உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகள் இந்த நாளை பாம் சண்டே என்ற ஆங்கிலத்திலையும் தமிழில் குருத்தோலை ஞாயிறு என்றும் இதை அனுசரிக்கிறாங்க. பொதுவாக சில வருடங்கள் முன்பதாக வரைக்கும் இந்த பாம் சண்டே, இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது பேர் கிறிஸ்தவ சபைகளில், அதாவது சிஎஸ்ஐ, ரோமன் கேத்தலிக், இந்த மாதிரியான சபைகளில் மட்டுமே அனுசரிக்கிற அல்லது அங்கே மட்டுமே கொண்டாடப்படுகிற சம்பிரதாயமாய் செய்யப்படுகிற ஒரு காரியமாய் இருந்தது. இது குருத்தோலை ஞாயிறுனா அவங்க தான் அப்படின்வாங்க. நானும் அதெல்லாம் சிறு வயதுலேருந்தே பார்த்துருக்குறேன். சரி, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் கூட ஆலயத்தை முடிச்சுட்டு போகும்போது பார்க்கலாம், ஒரு வேளை உங்களுக்கு குழுப்பினா இருந்தால் எதுவும் இல்லை, இந்த வாழை மட்டை, அதுக்கப்புறம் தென்னை மர ஓலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலையிலலாம் பார்த்தீங்கன்னா சிலுவை மாதிரி ஒன்று பண்ணி அதை ரோட்டில் கையில் வச்சுக்கிட்டு, வண்டியில் முன்னாடி வச்சுக்கிட்டு, சைக்கிளில் வச்சுக்கிட்டு, பிள்ளைங்களுடைய கையில் கொடுத்து ஓசன்னா ஓசனான்னு கத்திட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இல்லைன்னா சொல்லாமல் கூட குறைஞ்சபட்சம் அது இருக்கும். அங்கே மட்டும் இல்லை, அது அந்த கையில் அதில் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பத்திரமா வீட்டோட ஹாலில், புக் செல்ஃபில் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், வாழை மட்டையும் தென்னை ஓலையும் அதில் செய்யப்பட்டதை எடுத்துகிட்டு போய் வச்சு அது காஞ்சி அது வீணாக போய் தூக்கி போடுற நிலைமை வர வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பத்திரமா வச்சுருப்பாங்க. இதுதான் இவர்கள் கொண்டாடுகிற குருத்தோலை ஞாயிறு. என்னன்னு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏற்கனவே நான் ஒரு மதத்தில் இருந்தேன், அங்கே வேப்பிலை கொடுப்பாங்க, ஹலோ அது இது கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான் அங்கே இங்கே இப்படி பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு கதுவுலையும் இதுலேயும் சொருவி வைப்போம். அப்புறம் காஞ்சி போனவருக்கு என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். மற்ற மதங்களில் பேசலை, ஆனால் சொல்லாமல் இது சொல்ல முடியாது, தப்பு கிடையாது, செய்கிறது தானே சொல்கிறோம். அதே பழக்கத்தையே இங்கே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே வேப்பிலை, இங்கே என்னது தென்னை ஓலை கொடுத்துருக்குறாங்க சபையிலன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே மாறதில்லை. ஏன்னா வசனம் எப்படி திரும்ப சொல்லியிருக்குது, ஏதோ நீங்கள் சில சம்பிரதாயங்களை சடங்காச்சாரத்தை செய்கிறதுனால சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ இல்லை நன்மையை நீங்கள் பெற முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எது உங்களை விடுதலை ஆக்கும்? சம்பிரதாயம் உங்களை விடுதலை ஆக்குறதில்ல. வருஷம் வருஷம் வரக்கூடிய இந்த குருத்தோலியன் ஞாயிறை நான் கொண்டாடிட்டேன், அன்னைக்கு சிலுவை மாதிரி செஞ்சு ஓசனான்னு கத்திட்டு போயிட்டேன், அதனால என் வாழ்க்கை மாறிடும், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுவிடுவேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பெரிய ஏமாத்து வேலை. அதில் இருக்கிற சத்தியத்தை அறிந்தீர்கள் என்றால் அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் மட்டும்தான் இதை நடத்த முடியல. ஆனால் அதுக்கு முன் வருடம் இதை நான் நடத்தியிருந்தேன். ஆனால் இந்த வருடம் அதை இன்னும் கொஞ்சம் முன்பதாகவே சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு இன்றைக்கி அந்த கூறிய பாடல்களை அதுக்கான பிரசங்கத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த ஆராதனையில் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற பிரசங்கம் எதை பற்றினது? உலகத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா மனிதர்களும் அவர்கள் என்னென்ன விதத்தில் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அந்தந்த விதத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதாவது எப்படிலாம் காட்டினாங்களோ அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் எப்படிலாம் இயேசுவை காமிச்சு வச்சுருக்கிறாங்களோ அப்படிலாம் உலக மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உலக மக்களோட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும். எங்கள் பைபிளில் படித்தாங்களா, அவங்க பிரசங்கத்தை எங்கேயாவது கேட்டாங்களா? இல்லை. அவங்களோடு இருந்த கிறிஸ்தவர்கள் அல்லது அவர்களோடு இருந்த
மற்ற கிறிஸ்தவர்கள் அவர்கள் சொன்ன செய்த அவருடைய பழக்க வழக்கம் இதெல்லாம் பார்த்து இதுதான் இயேசு கிறிஸ்துவை நம்பணும்னா இதெல்லாம் செஞ்சு ஆகணும்னு பல விதத்தில் இயேசுவை அவர்கள் இன்னும் சொல்ல வெளிப்படையே சொல்லணும்னா தவறான விதத்தில் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எப்படி அறிந்து வைத்திருக்கிறார்கள்? தவறான விதத்தில். இயேசு எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒன்று அவர் வெளிநாட்டு தெய்வம் அப்படி பார்த்துருக்குறாங்க. ரெண்டாவது அவர் எப்படி இப்போ உலக மக்கள் பார்க்குறாங்கன்னா, அவர் ஏழையின் தெய்வம். அவர் என்ன தெய்வம்? அவர் ஏழையின் தெய்வம். ஏன்னா அவர் பிறப்பே ஒரு மாட்டு கொட்டையில் தான் பிறந்தான்னு கிறிஸ்தவம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு மாட்டு கொட்டாயில் பிறந்து பாட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னா, கந்தை துணியோ கர்த்தருக்குன்ற பாட்டு. அதனால் அந்த பிறந்த அந்த குழந்தைக்கு என்ன கிடையாது, போடுறதுக்கு ஒரு துணி கூட கிடையாது, கந்து துணி தான் கட்டிக்கிட்டு இருந்ததுன்ற மாதிரி அதையும் சொல்லி அதையும் பேசி அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ராபகண்டா பண்ணுற மாதிரி கிறிஸ்மஸ் நாட்களிலே குடியெல்லாம் வச்சு அங்கே 4-5 மாடுங்களை நிற்க வச்சு கழுதைகளை நிற்க வச்சு எல்லாத்தையும் நிற்க வச்சு அதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ண உடனே உலக மக்களுடைய போர்ட்ரேட் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்படி தான் ஏழ்மையில் ஏழையாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் உண்மையான இயேசு கிறிஸ்து அல்லது வேதம் போதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இதுவரைக்கும் சபைகளும் இது அழுத்தி திருத்தமாக போதிக்கல. அதே போல விசுவாசிகளும் அல்லது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் உலகத்திற்கு அப்படிப்பட்ட இயேசுவை காண்பிக்கவே இல்லை. கிறிஸ்மஸோடைய இயேசுவின் பிறப்பில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் உண்டு. மேய்ப்பர்கள் அவர்களை சந்தித்ததாக இருக்கட்டும், ஏரோது ராஜா அவரை பற்றி கேட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் உண்டு. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான சம்பவம் எதுனா, சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்ததுதான். சாஸ்திரிகளுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது இயேசுவின் பிறப்பை குறித்து? அவர்கள் வெறும் ரட்சகராக அல்லது வெறும் ஒரு தெய்வமாக அப்படிலாம் பார்க்கல. அவர்கள் ஏரோது இடத்துல போய் கேட்ட முதல் கேள்வியே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? வேர் இஸ் த கிங் பார்ன் ஃபார் த ஜூ? அவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது பாருங்க. மாட்டுக்கொட்டாயில பிறந்திருக்கிறவர் எங்கன்னு கேட்கல, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? வேர் இஸ் த கிங் ஆஃப் ஜூ? இயேசுவை ராஜாவாக பிரகடனப்படுத்தினார்கள். ராஜா கிட்டே போய் கேட்டாங்க, போயிட்டு யூதருக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற ஏரோது இடத்துல போயிட்டு, யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கே? ஏன் சிலுவையில் அவர் அடித்து தொங்க விடும் போது கூட அவர் தலையின் மேல மாட்டப்பட்டிருந்த போர்டு என்ன? இவன் யூதருக்கெல்லாம் ராஜா என்கிற போர்டை தான் மாட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் உலகத்தில் கிறிஸ்துவத்தை நம்புகிற விதத்தில் அல்லது நம்முடைய விசுவாசத்தில் நம்முடைய பேச்சில் எதுலையாவது whether we show that kind of kingdom mentality, ஹலோ என்ன மென்டாலிட்டி அது? ராஜாவுக்குரிய மனப்பான்மை. யாருக்குரிய மனப்பான்மையை காண்பிக்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய குறைவின் மத்தியில், நம்முடைய தேவைகளின் மத்தியில், நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் ராஜ மனப்பான்மையை நம்ம காமிக்கிறோமா? இல்லை. எதை காமிச்சிடும்? நமக்குள்ள இருக்கிற பலவீனத்தை, நமக்குள்ள இருக்கிற சோர்வை, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை, நம்ம ஒரு சாதாரணமான மனுஷங்க, நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, இப்படி தான் நம்ம காமிச்சிருக்கிறோம் உலகத்துக்கு. இதுதான் கிறிஸ்தவர்கள் காமிக்கிற உலகம். அதனால தான், அப்பா நீ சர்ச்சுக்கு நீ வரைக்கும் போ, என்னை கூப்பிடாத, 3% இருக்குது, எப்படியாவது 6% என்ன பண்ணோம் மாற்றணும். நான் வளர்ந்த சபையெல்லாம் பார்த்துருக்குறேன். எங்கள் பாஸ்டர் பின்னாடி போர்டு எழுதி மாட்டுவார், இந்த வருஷத்தின் தரிசனம் 1000 ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும். 50 வருஷம் கடந்து ஓடுது, இன்னும் 100 கூட தாண்டல. ஆனால் நான் பார்த்தது 20 வருஷத்துக்கு முன்னாடியே போர்டு மாட்டினாங்க. 1000 விசுவாசிகள்லாம் போன சபைக்கு வரமாட்டாங்க, ஒரு நாளும் வரமாட்டாங்க. எழுதி வச்சுக்கிடுங்க. ஒரு நாள் இந்தியா ரட்சிக்கப்படாது, ஒரு நாள் காஞ்சிபுரமோ ரட்சிக்கப்படாது, சென்னையும் ரட்சிக்கப்படாது. அப்படின்னா அர்த்தம் ரட்சிக்கப்படாதுன்றீங்களா? அப்படி சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் ரட்சிக்கப்படாதுன்னு சொல்கிறேன்? ஏன் காரணம், நீங்கள் காண்பிக்க வேண்டிய இயேசுவை காண்பிக்காமல் பவுல் சொல்ற மாதிரி வேற ஒரு இயேசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்குன்னு ஒரு இயேசு இருக்கிற மாதிரியும் இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் வசனங்கள் எடுத்து போதிக்கிற வேலையெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஹலோ, இந்தியா கலாச்சாரத்தின் அடிப்படையில் பேசுறீங்க. இந்திய கலாச்சாரத்தை பேசுறதுக்கு சபை தேவையில்லை. ஜீசஸ் இஸ் அன் யூனிவர்சல் காட். சத்தியத்தை இங்கே பேசுகிற சத்தியத்தை அமெரிக்காலையும் போய் என்ன பண்ண முடியணும்? பேச முடியணும். ஆப்பிரிக்காவில் விட்டாலும் என்ன பண்ண முடியணும்? பேச முடியணும். அப்போ தான் அதுக்கு பேர் என்னது? சத்தியம். இல்லைங்க, ஏன் சத்தியம் இந்தியா லெவலுக்குள்ளே தான் பேச முடியும், தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் பேச முடியும் அப்படின்னா அது சத்தியமே இல்லை. அது ஏதோ ஒரு மனுஷனுடைய கற்பனையும் போதனையுமாய் இருக்குது. இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சிருக்குது. அதனால தான் சொன்ன ரட்சிக்கப்படாதுன்ட்டு. மனுஷனுடைய கற்பனையினால் இருக்கிற எந்த வார்த்தையும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்றாது. மாற்றும் என்றால் இன்றைக்கு இவ்வளோ கோடி ஜனங்கள் நிறைந்திருக்கிற இந்தியாவில் சபைகளில் எல்லாம் லட்ச லட்சமாக கோடி கோடியாய் இருந்திருக்க வேண்டும்.
ஏன்னா இருக்கிறவர்கள் இயேசுவை சரியான முறையில் என்ன பண்ணவில்லை, அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் ஆயத்தமா இல்லை. they are not ready to accept it. அதான் பாயிண்ட். அங்க யாராவது அதை பத்தி பேசுறாங்கன்னா வேணாம், அது சரியில்லை, அது கெட்ட உபதேசம். நானே சொன்னேன், நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது இப்படிப்பட்ட உபதேசங்கள் நாங்கள் உட்காந்து கேட்குறேன். எனக்கு புதுசாக இருந்தது. அது என் பக்கத்தில் வேற ஒரு சபைக்கு போகக்கூடிய ஒரு பின்னணியில் இருக்கிற பையன், அவனும் அந்த பைபிள் காலேஜ் இருந்து உட்காந்துருக்கிறான். அவன் எனக்கு நோட்டில் எழுதி காட்டுறேன், எங்கள் பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நோட்டில் எழுதி காட்ட கள்ள உபதேசம் கவனிக்காதீர்கள்னு எழுதினான். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் செழிப்பை பற்றிலாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. நாங்கள் அப்படியே ஆர்வமாக அப்படியே பூரி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். காலையில் சாப்பிடாம கூட போயிட்டு அவ்வளோ சந்தோஷமாக கேட்குறேன். இவன் என் பக்கத்தில் உட்காந்து எழுதினான் பாருங்க, கள்ள உபதேசம் கவனிக்காதன்னா. நேராக இறங்கி போனேன். அங்கே இன்சார்ஜ் ஜோஷுவான் ஒருத்தர் இருந்தார். அவர் கூப்பிட்டு சொன்னேன், இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவர் கூப்பிட்டாரு, சீட்டை கிழிச்சார், வெளியே போயிட்டு எந்த சபையோ எந்த டினாமினேஷன் அங்கே போய் அந்த வேலையை பண்ணு, நம்பிக்கையில் என்ன பண்ணாது உள்ள வராத, நான் செழிப்பை விரும்ப மாட்டேன், ஆசீர்வாதத்தை நம்ப மாட்டேன், வேதம் கற்றுக்கொடுக்குற அந்த வழி அந்த பிரமாணம் எனக்கு தேவையில்லைன்னா கடை தரித்திரமா. அதான் சொன்ன, வேதம் 2 பேரையும் போதிக்கிறது, சீமானாகி ஆபிரகாமையும் போதிக்கிறது, லாசருவையும் என்ன பண்ணுகிறது, போதிக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்கிறதுல தான் இருக்குது. யார் தெரிந்து கொள்கிறது தான் இருக்குது. தானாக ஆபிரகாமும் மாற முடியாது, தானாக லாசருவாவும் மாற முடியாது. ஏன்? வேதம் அப்படிதான் போதிக்குது. உபாகமம் 20 இயேசு அப்படியே தேவன் அப்படியே சொல்லி வச்சிருக்கிறாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு உண்பதாக வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு உண்பதாக வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனை தெரிந்து கொள்ளலன்னா சாபம் தான் இருக்குவாங்க. ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளலனா, செழிப்பை தெரிந்து கொள்ளலனா செழிப்பு தானாக வராது. ஆசீர்வாதத்தை தேவன் தானாக கொடுப்பது இல்லை. அப்படி கொடுக்கிற மாதிரி இருந்தால் ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படியே சொன்னாரு. எடுத்த உடனே முதல்ல ஆதியாகமம் 12:1 ஆபிரகாமை சந்திக்கும் போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அப்படின்னா ஆபிரகாமே, என்னை நீ பின்பற்ற வர வேண்டுமானால் எதை நம்புவாயாக, ஆசீர்வாதத்தை நம்புவாயாக. ஏன்னா ஆசீர்வாதம் தானா வராது. blessing will never come. அது தானா வருவது இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இல்லை, நான் லாசருவை தான் தெரிந்து கொள்வேன், ஏழ்மையை தான் தெரிந்து கொள்வேன், குறைவை தான் தெரிந்து கொள்வேன், பற்றாக்குறையை தான் தெரிந்து கொள்வேன், என் கையின் பிரயாசத்தை தான் தெரிந்து கொள்வேன், என் சம்பளம் இவ்வளோதான், இப்படி தான் என் வாழ்க்கை தெரிந்து கொண்டீங்கன்னா அந்த வாழ்க்கை தான். அதனால உபாகமம் 8 ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க நான் உனக்கு பலத்தை தருகிறேன், என் கையின் சாமர்த்தியம் சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாத. சொன்னீங்கன்னா கடன் தான் இருக்கும். ஹலோ, எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பாருங்க. சபைகள் எதாவது போதிக்குதா? கிடையாது. எதையோ போதிக்குது. என்ன சட்டை போட்டிருக்கிறீங்க, எவ்வளோ அளவு போட்டிருக்கீங்க, சுடிதார் போடுறீங்களா, ஸ்டைலாக போடுறீங்களா, கட்டிங் வச்சு போடுறீங்களா, பேசுகிறீங்களா இல்லையா? புரியுதா இல்லையா என்ன பேசுறது உங்களுக்கு? இப்போ ஜான் சபராஜி இப்போ தான் இப்போ பிரசங்கம் நடக்கும் போது தான் பார்த்தேன், பாவம் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவரை தாடியெல்லாம் வச்சு பரிதாபமாக இருக்கிறாரு. கொஞ்ச நாள் குதிப்பானுங்க, பார்த்துக்கிட்டே இருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த சபையில் சொன்னோம்ல, எல்லாம் தீர்க்கதரிசியாக இருப்பான். சபையில் ஆடாத, குதிக்காத, பாட்டு பாடாதுன்னு சொன்னோம்ல, பாத்தியா பாடினவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இல்லை, பைபிளே படிக்கிறது இல்லையா நீங்கள்? யோசேப்புன்னு ஒருத்தர் தான், அவன் மேலே இதே பாலியல் குற்றச்சாட்டு தவறான முறையில் ஒருத்தி வச்சான். அவன் ஜெயிலுக்கு போனான். கர்த்தர் அவனோடு கூட சிறைச்சாலையில் இருந்து அங்கிருந்து மேலே தான் வந்தான். அவன் அங்கிருந்து எப்படி தான் வந்தான்? மேலே தான். பைபிளை படிக்காமல் கொதறக்கூடாது, கடிக்கக்கூடாது. போயிட்டார் பார்த்தியா உள்ள, வெயிட் பண்ணு, இப்போ தானே போயிருக்கிறாரு, அப்புறம் பார்க்கலாம். புரியுதா இல்லையா? யாரும் தப்பு செஞ்சதை போயிட்டு பார்க்கவே இல்லை. அவன் அள்ளி வீசுறான். முத்தத்தை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு. அவர் பாலியல் பொறுக்கி எவனாவது ஒருத்தர் சிக்குவானான்னு வெயிட் பண்ணுறான் வாடகை வாயிலாம். அதில் கிறிஸ்தவன் தான் முதன்மையாக இருக்கிறான். அதான் சொல்ல வரேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு உணர்வு இல்லை. அதான் பாயிண்ட். என்ன உணர்வு இல்லை? நான் ராஜாவின் பிள்ளையாய் இருக்கிறேன். நான் யாருடைய பிள்ளையாக இருக்கிறேன்? நான் தான் சொல்லுங்களேன், ராஜாவின் பிள்ளை. கண்ட மாதிரி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. பேசுறது புரியுதா இல்லையா? பெரிய பணக்கார வீடு அல்லது ரொம்ப செல்வந்தர்கள் வீடெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அவங்க பிள்ளைங்களாம் வெளியே பார்த்துருக்குறீங்களா? எங்கேயாவது ரோட்டில் கெட்ட வார்த்தை பேசி பார்த்துருக்குறீங்களா? சண்டை போட்டு பார்த்துருக்குறீங்களா? திட்டி பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பார்க்கவே முடியாது நீங்கள் அவங்களெல்லாம். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். மேக்சிமம் அவங்களுடைய மொழி மௌனமாக தான் இருக்கும். அவனுடைய உதவியெல்லாம் மறைமுகமாக தான் இருக்கும். அதான் பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய ஆஸ்தி உள்ளவர்கள், பெரிய பெரிய அதிகாரம் உள்ளவர்கள், பெரிய எடுத்தவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு?
எதுவுமே இல்லை. அரசியல் எடுத்துப்போமே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா புரியணுன்றதுக்காக இவ்வளோ பேசுகிறேன். அரசியல் எடுத்துக்கணும். நமக்கு தெரிஞ்ச அரசியல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுவாங்க, ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க தான். ஆனால் இதே அரசியலில் ஒருத்தர் இருக்கிறார், ராகுல் காந்தின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? அவர் எங்கே கெட்ட வார்த்தை பேசி பார்த்துருக்குறீங்களா? அவர் மேலே அவ்வளோ இழிவாக பேசுவாங்க ஆப்போசிட் பார்ட்டிஸ். ஆனால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கருத்தும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது ரொம்ப நாகரிகமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அது உலக பிரகாரமான மனிதர்கள். ஏன்னா பெரிய மனிதர்கள்கிட்ட என்ன குணம் தான் இருக்குது? பெரிய குணம் தான் இருக்கும். என்ன குணம் தான் இருக்குதாங்க? அப்போ அதே தான் சபைக்குள்ளே வந்துட்டு நான் ஞானசாரம் எடுத்துட்டேன், நான் வந்து பைபிள் படிச்சுட்டேன், நான் வந்து பக்தி ஆகிட்டேன், ஆனால் எனக்கு புத்தி மட்டும் மாறல, சுவாபம் மட்டும் மாறலனா நான் என்ன ஜாதி, நான் எந்த ஊர், நான் என்ன பரப்பு, என் சொந்தக்காரங்க யார், என் ஊருக்காரன் யார், என்னுடைய பழக்க வழக்கம் என்ன, இதெல்லாம் தான் எனக்குள்ளே படிஞ்சு இந்த கரையின் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகத்துக்கு காட்சி அளிப்பானே. என்ன பிரச்சனை? என் கையில் பைபிளும் இருக்கும், நான் சபைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டோம் இருப்பேன். ஆனால் என் வாய் பரிசுத்தமானதை பேசாது, நீதியானதை பேசாது, உண்மையானதை பேசாது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்போ கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார். நீதிமொழியில் சொல்கிறாரு, ராஜாவும் சிநேகிதன் ஆவான் இருக்குது. யாரும் சிநேகிதன் ஆவானா? அப்போ எவ்வளோ முக்கியமானது பாருங்கள் நம்முடைய கேரக்டர்ஸ். அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள அதனால தான் இந்த குருத்தோலை ஞாயிறு எதை ஞாபகப்படுத்துதுன்னு நீங்கள் எடுத்து காட்ட போகிறேன். இது பாருங்க, இந்த குருத்தோலை என்கிற இந்த சம்பவம் என்பது ஏதோ இயேசு கிறிஸ்துக்கு திடீர்னு நடந்த ஒரு காரியம் போல இல்லை. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு எருசலேமுக்கு வந்தார். வரும்போது ஜனங்களும் ரொம்ப நாள் கழித்து வர ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அவர் மேலே ரொம்ப விருப்பமுற்று வரவேற்றார்கள்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை படித்தோம். எங்கே படித்தோம்? இதை சகரியா புத்தகத்தில். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகள் முன்பதாக தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் சம்பவத்தை பற்றி சொன்ன ஒரு காரியம். முக்கியம் சொன்னால் இந்த பாம் சண்டையை பற்றி, இந்த குருத்தோலை ஞாயிறை பற்றி சொன்னதான ஒரு சம்பவத்தை தான் இப்போ சகரியா 9 நம்ம என்ன பண்ணோம் படித்தோம். அங்கே ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. என்ன சத்தியம்ன்றதை பார்க்கலாம். சரி, முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. எப்படி? சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு. சீயோன் குமார்த்தியே என்ன பண்ண? மிகவும். நல்லா சொல்லுங்களேன். ஏன்னா இந்த ஸ்லாங் வந்து நமக்கு புரியாது. இந்த ஸ்லாங் வந்து வித்தியாசமானது. என்ன எடுத்த உடனே ஒரு அதிகாரத்தை எடுத்த உடனே ஏதோ ஒரு இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் கொடுத்து பேசலாம். ஆனால் இவர் எடுத்த உடனே இது சகரியா 9:9 அவர் பேசுகிற விஷயம், அந்த டாப்பிக்கை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே, சீயோன் குமார்த்தியே நீ என்ன பண்ணு? மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமார்த்தியே கம்பீரி. ஏன்னா இதெல்லாம் நமக்கு சபையில் கூட இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன் திரும்ப சொல்கிறேன்? ஒரு சாதாரணமாக படிப்பறிவு இல்லாத புடுபுடுகாரன்னு சொல்லுவோம், பார்த்துருக்குறீங்களா? யார் இப்போல்லாம் இருக்கிறாங்களான்னு தெரில. அவன் வாயிலிருந்து முதல்ல வரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான், நின்று இருப்பாங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அனுபவம் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே உங்கள் பேர் தெரியாது, உங்கள் மூஞ்சி தெரியாது, உங்கள் குணம் தெரியாது, ஒன்றும் தெரியாது அவனுக்கு. ஒரு வீடு, அதுக்கு முன்னாடி வந்து நிற்பான். நின்ன உடனே அந்த வீட்டை பார்த்து அவன் சொல்கிற வார்த்தை என்னது? என்ன சொல்லுவான்? வாயில் வருதா பார்த்தீங்களா? வராது. ஏன்னா சபையில் அதெல்லாம் கெடுத்து கூட்டு, அதெல்லாம் கெட்ட வார்த்தை மாதிரி வச்சுருக்குறாங்க. என்ன காலம் பிறகுது அது? ஒரு புடுபுடுக்காரங்கிட்ட இருக்கிற அறிவு கூட புடுபுடுவதை விட 4 மடங்கு பெருசாக இருக்கிற பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லை என்பது தான் சத்தியம். ஏன்னா பாஸ்டர்ஸ் பிரசங்கன்னு ஆரம்பிச்சாலும் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? எப்படி ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தர் உன்னுடைய கவிழ்த்து போடுவார், அவ்வளோதான். அவர்கிட்ட மோதிர நீ ஒழுக்கமா இல்லை, நீ என்னென்ன நடக்கும் பார், உன்னை வாந்தி பண்ணி போடுவார், உன் எலும்புகளை முறிப்பார், உன் பிள்ளைகள் மீது அந்த சாபம் வரும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ? மனம் திரும்ப மாட்டேன்ற. அதனால தான் இவங்களை எல்லாருமே என்ன பண்ணோம், புடுபுடுக்காரனை வச்சு கிளாஸ் எடுக்க வைக்கணும். முதல்ல நீங்கள் பைபிள் காலேஜில் போவாதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, அவங்ககிட்ட போய் கற்றுடுவாங்க. ஒரு ஜனங்கிட்ட பேசணும்னா, ஒரு குடும்பத்தார்கிட்ட பேசணும்னா, ஹலோ ஒரு ஆளுகிட்ட பேசணும்னா எப்படி ஆரம்பிக்கணும்? முதல்ல நல்லதான் சொல்லுங்களேன். சீயோனே நீ, நல்லா சொல்லு, சீயோனே நீ என்ன பண்ண? நீ கம்பீரி. எருசலேம் குமாரத்தியே நீ என்ன பண்ணு? மகிழ்ந்து களிக்கூறு. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன்றார். முக்கியமான விஷயத்தை அறிவிக்க போற. உன்னை நீ எப்படி எப்படியோ நினைச்சிருப்ப, நீ என்னென்ன மாதிரியான சூழ்நிலையிலோ இருப்ப, சிறைப்பட்டு போயிருப்ப, கடனாளியா இருப்ப, அடிமையா இருப்ப, திக்கற்றவளா இருப்ப, ஆதரவற்றவளா இருப்ப, நம்பிக்கையற்றவளா இருப்ப. உனக்கு சொல்றேன், சீயோன் குமாரத்தியே நீ மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன்றாரு சகரியால. என்ன செய்தி அது? என்ன தீர்க்க தரிசனம் அது? அதான் அடுத்த வார்த்தை. என்னது அது? உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அதான் உனக்கு நற்செய்தி. யார் வருகிறது?
இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எப்படி சொல்லுது பாருங்க. யார சொல்லுதாங்க? யார சொல்லுறது? வரப்போகிற மேசியாவாகிய இயேசுவை. இவர்கள் எந்த இயேசுவை போட்டுக்கு ஒழுங்கான துணி இல்லை, அவர் ஏழையின் மகன் பாட்டெல்லாம் பாடி அவதூறு பண்ணி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அந்த இயேசுவை சகரியா புத்தகம் எப்படியாக சொல்லுகிறது? இதோ எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யார் உன்னிடத்தில் வருவது? The king is coming unto you. ராஜா என்ன பண்ணுகிறார்? உன்னிடத்திற்கு வருகிறார். அப்ப முதல்ல நம்ம மைண்ட் மாற வேண்டியது, நான் ஆராதிக்க வந்திருக்கிற இந்த கடவுள், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர், நான் எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிற இந்த ஆண்டவர், எனக்காக சிலுவையில் மரித்தவர், ரத்தத்தை சிந்தினவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், உயிரோடு எழுந்தவர், மீண்டும் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், இன்றைக்கும் என்னோடு கூட பரிசுத்த ஆவியாய் வாழ்கிறவர். அவர் யாராய் இருக்கிறார்? அவர் ஏழை இல்லை, அவர் திக்கற்றவர் இல்லை, அவருக்கு படுக்க இடம் இல்லாத ஆளும் கிடையாது. He is the king of kings. யாரா இருக்கிறார்? அவர் ராஜாதி ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இன்னைக்கு பிரசன்ல பேசணும்னா அவர் வந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கிறார்? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை தேடி வந்தவர். யார் அவரு? ஆதரவற்றவர் அல்ல, அனாதை அல்ல, கைவிடப்பட்டவர் அல்ல. உன்னை காப்பாற்றும்படியாக, உன்னை கை தூக்கி விடும்படியாக, உன் தேவைகளை சந்திக்கும்படியாக, உனக்கு துணை நிற்கும்படியாக வந்த ராஜாவாக இருக்கிறார். யாராவாக இருக்கிறார் அவர்? அப்ப கடவுளை பற்றி சிந்திக்கிற அந்த மனப்பான்மையை மாறிடணும் பாருங்க. when you feel helpless, உதவியற்ற நிலையில இருக்கும்போது யோசிக்கணும், நான் ராஜாவின் பிள்ளை, ராஜாவின் உதவி எனக்கு உண்டாகும், ராஜாவின் ஒத்தாசை எனக்கு உண்டாகும், ராஜா என் தேவைகளை சந்திப்பார். நம்புறீங்களா நீங்க? ஒவ்வொரு காரியத்திலும் அப்படிதான். எனக்கு யாருமே ஆதரவே இல்லைங்க, நான் தனியா இருக்கிறேன். இல்ல இல்ல, ராஜாவே என் பக்கத்தில் இருக்கிறார். யாரு என் பக்கத்தில் இருக்கிறார்? தெரியலன்னா போய் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகிட்ட போய் இதெல்லாம் கத்துக்கிடுங்க. சிக்கன் ரைஸ் வாங்குறான், காசு கேட்டா தரமாட்டேன்றான். ஏன்டா தெரியுமான்னு ஏன்டா தரமாட்டேன்னு கேட்டா, மத்திய அமைச்சர் இருக்கிறார், உள்துறை அமைச்சர், அவர் ஃபோன் போட்டோமான்றான். என்ன பண்ணு போட்டோமா? ஏன்னா சிக்கன் ரைஸ் 70 ரூபா, அது கொடுத்துட்டு போனா அமித்ஷாக்கு ஃபோன் பண்ணிட்டோமா அப்படின்றான். ஏன்னா 70 ரூபாய் சிக்கன் ரைஸ் அவருக்கு ஏன்டா ஃபோன் பண்ற? எதுவும் இல்லை, ஃப்ரீ காலில் கட்சியில் சேர்ந்துட்டானா, அதனால் அவர் யார்? அவரு சிக்கன் ரைஸ் கூட வருவார்னு நினைக்கிறான். அவனுக்கு இருக்கிற அறிவு தான் நமக்கு இருக்கணும். அவனுக்கு அது நடக்காது, ஆனால் நமக்கு அது நடக்கும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன்னு சொன்னவர் அவர் தான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் அவர் தான். பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு கடவுளை, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை, அவரை பற்றி சிந்திக்கிற விதம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? என்னை தேடி வந்தவர், எனக்காக சிலுவையை மரித்தவர், ரத்தத்தை சிந்தினவர், மீண்டும் வருவேன் என்று சொன்னவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் ராஜாவாக இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர்? அப்ப அதனால தான் சொல்றாரு, சிறைப்பட்டிருக்கிற சீயோன் குமாரத்தியே, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கிற, உன்னை தேடி ராஜா என்ன பண்ணுகிறார்? வருகிறார் அப்படின்றார். சரி, அது மட்டுமா சொன்னாங்க? அந்த ராஜாவை பற்றி சில குணாதிசயங்களும் சொல்றார். அந்த வர ராஜா எப்படிப்பட்டவர்? ஏன்னா ராஜாவில் துர்குணம் உள்ளவெல்லாம் இருக்கிறான். இன்னைக்கு இயேசுவை பற்றி கூட துர்குணத்தோட பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஹலோ, சாமி கண்ணை குத்திருன்ற மாதிரியான கான்செப்டை எங்கேயும் கொண்டாந்தாச்சு, சபைக்குள்ளேயும் கொண்டு வந்து ரொம்ப நாள் அது ஓடிக்கிட்டு இருக்குது, உள்ள ரொம்ப நாள் ஓடுது. நீ பண்ணி பாரு, என்ன ஆவற பாரு, அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்ன்றாங்க. நான் இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்துட்டேன். பண்ணவங்களாம் மனம் திரும்புவாரான்னு தான் வெயிட் பண்ணுறாரு, பண்ணவங்களாம் திரும்பி வரமாட்டானா தான் வெயிட் பண்ணுறாரு. இளையகுமாரனோட ஒரு ஆள் மோசமாக நடந்து போன சபையில் நான் கேட்குறேன், அவனே கொலை பண்ணல, அவன் கையே உடைக்கல, அவன் திரும்பி எப்போ வருவான் பார்த்துக்கிட்டே இருந்து ஓடி போயிட்டு அவனை கட்டி அணைத்து அவனுக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் மறுபடியும் பெற்று கொடுத்தது தான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. அதனால தான் ஸ்ட்ராங்கா பேசுறார் யோவான்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் எப்படியாகவே இருக்கிறார். அப்புறம் இன்னொரு பக்கத்துல தான் சொல்றார், அவர் பட்சிக்கிற அக்கினியாவும் இருக்கிறாரே அப்படின்றார். அப்படின்னு அர்த்தம், அன்பா இருக்கிற தேவனுக்குள்ள இன்னொரு குணாதிசயம் உண்டு, இன்னொரு தன்மை உண்டு, அதுக்குன்னு ஒரு நாள் உண்டு, அதுக்குன்னு சில காரியங்கள் உண்டு. அதுல நிச்சயமாக அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. ஆனால் அவர் பொதுப்படையாக அவரை பற்றி மேலோட்டமா இல்ல, அவரை பற்றி ஆழமாக அறிந்திருக்க வேண்டிய நம்பிக்கை என்னது? அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பது.
அவர் எப்படிப்பட்டவராகவே இருக்கிறார் என்பது. அப்ப உன்னை தேடி வருகிற ராஜா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதுதான் பின்னாடி வர வசனத்தை சொல்றார். அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது சொல்லப்படுகிறது, அவர் நீதி உள்ளவரும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உங்களை தேடி வந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் உலகத்தில் இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை தேட முடியாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீதியை எந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அரிதிலும் அரிதான ஒரு காரியமா இருக்கிறது நீதின்றது. அவ்வளவு பொய்யும் புரட்டும் நிறைந்திருக்கிற உலகத்தில் சொல்றாரு, உன்னை ஆளும்படியாக வருகிற ராஜா அவர் முதலாவது எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவரும். அடுத்தது ரட்சிக்கிறவரும். அடுத்தது சொல்லப்படுகிறது அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. எப்படிப்பட்டவர் அவர்? பொதுவாக ராஜாக்களுக்குள்ளே இல்லாத ஒரு காரியம், அது ராஜாக்களுக்குள்ளே இல்லாத ஒரு குணாதிசயம். என்னது? தாழ்மையா இருப்பது. எப்படி இருப்பது? தாழ்மையா இருப்பது. ஒரு சைக்கிள் இருந்து வண்டியில் வந்தாலே சில ஆளுங்களை பிடிக்க முடியல. ஹலோ, வண்டி வாங்கிட்டேன், என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு கார் வாங்கிட்டேன், என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு பேசுறது புரியுதுங்களா இல்லையா? பெரிய ஆள் ஆகிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாலே யார் ஆகிடுறாங்க அவங்க? ஆமாம், இப்போ போன வருஷம் கேட்ட மாதிரிலாம் அவன் பேச்சு கேட்க முடியாது. ஏன்னா இப்போ நான் என்ன வந்துட்டேன், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன். ஓ ரைட், அந்த லெவலில் போயிட்டு இருக்குது உலகம். ஆனால் இவருடைய குணாதிசயத்தை போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? இவர் உன்னை தேடி வந்த ராஜா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அது இயேசு தன்னை உயிரோடு இருக்கும் போதே சொன்னார் பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்னார். ஊழியக்காரங்களாம் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம் அதான். ரொம்ப நாள் விசுவாசி பழந்துன்னு கொட்டை போட்டேன்னு சொல்கிற ஆட்களும் கற்றுக்க வேண்டிய விஷயம் அதுதான். நான் 2-3 வாட்டி பைபிள் முடிச்சுட்டேங்கன்னு சொல்ல ஆட்களும் கற்றுக்க வேண்டிய விஷயம் அதுதான். எதை கற்றுக்க வேண்டிய விஷயம்? தாழ்மையை. எதை கற்றுக்க வேண்டிய விஷயம்? You should learn how to stay humble, how to behave humble, how to be humble. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், தாழ்மையாக பேசணும், தாழ்மையில் வாழணுன்றது என்ன பண்ணணும்? அதை you should learn from the God. கடவுள் தரக்கூடிய ஒரு குணாதிசயம் அது. சாதாரணமாக அது வருவது இல்லை. எதை கேட்கணுன்றது தான். தேவனுடைய ராஜ்யம்னா இதுதான். தேவனுடைய ராஜ்யம்னா தேவன் தரக்கூடிய சுவாபங்கள், தன்மைகள், குணாதிசயங்கள், அதை கேட்கணும். கேட்கறதுலாம் என்னது? ஆண்டவரே ஒரு நல்ல வீட்டை தாரோம், வீட்டை தந்தணும், வீட்டை வச்சு ஒரு பெருமை, வீட்டை வச்சு ஒரு பெருமை, நல்ல வேலையை தாரோம், வேலையை வச்சு ஒரு பெருமை, அதை தாரோம், இதை தாரோன்னு அவரும் பாருங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் பிரமாணத்தை கொடுத்த உடனே கொடுத்துட்றாரு. அப்பப்போ சிலதெல்லாம் கொடுத்துட்டா அதை வச்சு என்ன பண்ணுது? பெருமை தாண்டவம் ஆடுது. அந்த பெருமை எங்கெல்லாம் கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது பேசுகிற பேச்சு, அது நடத்துக்கிற நடக்க எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் உன்னை தேடி வந்திருக்கிற ராஜா சர்வ வல்லவர் தான், மகிமை உடையவர் தான், பெரிய ஆள் தான். ஆனால் அவருக்குள்ள என்ன குணம் இருக்குது? அவருக்குள்ள தாழ்மையும் இருக்கு. உன் நிலையிலையும் வந்து பேசுவார். எந்த நிலையிலையும் வந்து பேசுவார் அவர். ஏலி சாமுவேல், ஏலி தான் பெரிய ஊழியக்காரன், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அனுபவசாலி, கடவுளுக்குன்னு ஊழியம் செஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒருத்தரும் இருக்கிறாரு. நேற்று தான் ஒருத்தன் வந்தான் புதுசாக, ஒன்றுமே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது, இன்னும் கூட தெரியாது அவனுக்கு. நம்ம ஆளுங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நேற்று ஊழியத்துக்கு வந்தான் பிரதர். அவன் நேற்று மழையில் போனச்ச காலம். நாங்களாம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா ஊழியத்தில்? ஹலோ, இதுதான் எங்கே போனீங்கனாலும் நடக்கும். சில விசுவாசிகள்லாம் பேசுறது தான். உங்கள் பாஸ்ட் வயசு எங்கள் ஊழியக்காரனுடைய அனுபவம். சரி, என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு நாய் கூட தான் வயசாகுது, கழுதை கூட தான் வயசாகுது. பேசுறது புரியுதா இல்லையா? அதனால தான் நீதிமொழிகளில் நச்சுன்னு ஒன்று கொடுத்துருப்பாரு. என்னது? செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிருள்ள. ஆமாம், செத்து போன சிங்கம் செத்தே போனாலும் சரி, செத்து போன சிங்கம் நாற்றம் அடிக்க தான் செய்யும். அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பேசுறது புரியுதுங்களா? அதுக்கு உயிர் உள்ள நாய் உங்களை என்ன பண்ணும்? காப்பாற்றும், காவலாக இருக்கும், நன்றியாக இருக்கும். செத்து போன சிங்கத்தை விட உயிர் உள்ள நாய்வாசி. தற்பெருமையிலும் அகம்பாவத்திலையும் 40 வருஷம் 45 வருஷம் 50 வருஷம் இதெல்லாம் வச்சு எக்ஸ்பீரியன்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வெளிப்பாடுனாலும் நிறைந்து வரக்கூடிய ஞானத்துக்கு ஒரு நாள் நிகராகவே முடியாது. 7-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். ஆனால் கடவுள் வந்து பேச விரும்புவது யாருக்கிட்ட தான்? சின்ன சாமுவேல் கிட்ட தான். என்ன சாமுவேல் கிட்ட தான்? ஆமாம், அதுதான் சொல்ல. தட் இஸ் கால்டு ஹம்பிள்னஸ். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தாழ்மைனா அதுதான்.
வெறும் பெரிய ஆளுகிட்ட மட்டும் தான் பேசுவேன், நான் ஏலிகிட்ட மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற ஆண்டவர் அவர் அல்ல. ஒருவேளை உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய மனத்தாழ்மை இருந்ததுன்னா அதான் நான் சொல்லுவேன். தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்குது. நான் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, கிதியோன் சொல்கிற மாதிரி என் வீட்டிலே நான் தான் ரொம்ப சிறியவன் அப்படின்ற எண்ணம் இருந்தால் கூட சரி, உங்கள் இடத்துல தான் வந்து பேசுவார். உங்ககிட்ட தான் சொல்லுவார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்கிறார், உன்னை தேடி தான் ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறார். அவர் தாழ்மை உள்ளவர். இந்த மைண்டில் அதெல்லாம் ஏற்றிக்கணும். என்னை தேடி வந்த ராஜா முதலாவது நீதி உள்ளவர், அடுத்தது ரட்சிக்கிறவர், அடுத்தது தாழ்மை உள்ளவராயும் இருக்கிறார். சரி, ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். அடுத்த கட்டம், இந்த ராஜாவை பிற்காலத்தில் நீங்கள் எப்படி அடையாளப்படுத்த முடியும்? ஒரு சம்பவமாகவே நடக்கும். அந்த ராஜா இப்படி ஒரு சம்பவத்தில் அல்லது இப்படி ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு நிகழ்வாக அதை நடத்தி காண்பிப்பார்ந்தார். எப்படி அது? அந்த ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார். ஹலோ, எதில் வருவார் அவர்? கழுதை குட்டியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி. இது அப்படியே உல்ட்டா வாங்கிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? பாம் சண்டே சர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக பல சபைகளில் பல நேரத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க. இதை கேட்டிருக்கிறீங்களா நீங்கள்? பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவரே, இந்த கழுதையின் வாயை திறந்து, இந்த கழுதையின் வாயின் மூலமாக வருகிற உங்களுடைய வார்த்தையின் மூலமாக வந்திருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுவீராக, நீர் நடத்துவீராக. என்னடா இது, என்னது இது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரிஜினல் கழுதை, 2 கால் கழுதையை பற்றி பேசலை. கழுதை பேசுமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க எதை வச்சு பேசுகிறாங்கன்னா வசனம் இல்லாமல் பேசுறதுல நம்ம ஆளுங்க எதை வச்சு பேசுகிறாங்க? பிள்ளையாம்னு ஒரு கழுதை இருந்தான், பிள்ளையாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அந்த தீர்க்கதரிசின்றதுல அவன் வளர்த்த கழுதை அவனோடு கூட பேசினது. கடவுளுடைய வாயை அதை திறந்தார். எதுக்கு திறந்தார்? அவன் வாயை திறக்காதனால இதை வாயை திறந்து பேச வைக்க வேண்டியதா இருந்தது. பேசுறது புரியுதுதான் இல்லையா? போய் படிக்கணும் அந்த சம்பவத்தை. அதில் அப்படியே சொல்றாரு, நீ மதிகேடனாய் என் பேச்சை கேட்காம போய்கிட்டு இருக்கிற, அதனால தான் நான் கழுதையை நிப்பாட்ட வேண்டியதா ஆயிடுச்சு என்றார். கழுதை பேசுனது அதனால தான் கழுதை வாயை திறந்து. ஏன்னா நான் உனக்கு அந்த முன்னாள் நைட்டே சொன்னேன், போவாத, மோவாப் ராஜா ஆட்களோடு என்ன பண்ணாதே, போவாதன்ற. நீ அதை மீறி போவன்னு நிற்கிற, போவன்னு சொல்லிட்டு கழுதையும் கூட்டிகிட்டு போகிற. உனக்கு முன்னாடி உருவின பட்டயத்தோடு நான் நிற்கிறேன். ஏன்னா நீ போகிற வேலை ஒன்றும் சாதாரண வேலை இல்லை. என் ஜனங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறேன், அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக போற, அது கூட பணத்துக்காக வாங்கிட்டு சபிக்க போற, விட்டுருவானா நான் அப்படின்றாரு. ஆனால் அவன் பாருங்க அதெல்லாம் பற்றி கண்டுக்குவே, அந்த இடத்துல தான் கழுதையின் வாய் என்ன பண்ணாரு, திறந்தார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அதெல்லாம் மேலே நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. எந்த இடத்துலையாவது பவுல் தன்னை கழுதன் பிரசங்கம் பண்ணாரா? எந்த இடத்துலையாவது இயேசு தன்னை கழுதன் சொன்னாரா? பிரசங்கியார் இவ்வளோ பெரிய பிரசங்கங்களை, இவ்வளோ பெரிய நிருபங்களை எழுதின இவர்கள் பேதுரு அல்லது இவர்கள் யாராவது தங்களை கழுதன்னு சொன்னிக்கிட்டாங்களா? கிடையாது. ஹலோ, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு புதுசா வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தில் கழுதை பேசி, ஹலோ, கழுத பாஷை யாருக்கு தான் புரியும்? சொல்லுவோமே, யாருக்கு தான் புரியும்? நல்லா தான் சொல்லுங்களேன். அப்போ கழுத பிரசங்கியா இருக்க விசுவாசிங்களா இருக்கிறதுலாம் யார் தான்? நல்லா தான் சொல்லுங்களேன். கழுதியாக தான் இருக்கும், யாராக தான் இருக்கும். ஆமாம், பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அதுக்கிட்ட அன்பு இருக்காது, தாழ்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் கழுதுக்கிட்ட ஒரு குணாதிசயம் என்னது? 2 வேலை தான் செய்யும். நல்லா சுமக்கும், நல்லா என்ன பண்ணும், சுமக்கும். இன்னொன்று எட்டி உதைக்கும். யாரும் சுமக்கும்? அவங்க பாஸ்டரோட தவறான உபதேசத்தை இதெல்லாம் என்ன பண்ணும், நல்லா எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல தூக்கிக்கிட்டு சுமக்கும். அது தூக்கிக்கிட்டா என்ன பண்ணாது, சுமந்துக்கிட்டு திரியும். ரோடா திரியும், தெருவா திரியும், ஊரா திரியும், விசுவாசி வீடியா திரியும். எங்கள் பாஸ்டர் இப்படியாக்கும் அப்படியாக்கும் பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, தூக்கிட்டு திரியும். இன்னொன்று நல்ல விசுவாசிகள், விசுவாசமுள்ள விசுவாசிகள், மனத்தாழ்மை உள்ள விசுவாசிகளை பார்த்தா எட்டி உதைக்கும். ஏன்னா அதுக்கு பிரசங்கியார் யார் அதுக்கு? ஆமாம், அப்போ அதுங்கிட்ட இருந்து அதான் கற்றுக்க முடியும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அதனால தான் இந்த இடத்துல நிறுத்தி காட்டுறேன். இயேசு கழுதையை வாகனமாக பயன்படுத்தினார். எப்படி பார்க்கணும் அதை? இயேசு கழுதை எப்படி பயன்படுத்தினார் அதை? அது ஒரு முன்னடையாளமாக சகரியால சொல்றார். 100 ஆண்டுகள் கழித்து வரப்போகிற தேவனுடைய குமாரன், அவர் ஒரு ராஜா, உங்களை தேடி வருகிற ராஜா. அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். அவர் எப்படி அடையாளப்படுத்தலாம்னா, அவருடைய ஊழிய காலங்களில் ஒன்றில் அவர் கழுதை குட்டியின் மேல என்ன பண்ணுவார், அவர் ஏறி பவனி வருவார். இதுதான் அடையாளன்றதை சொல்றாங்க. சரி,
அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அவரை குறித்த அடுத்த விளக்கங்கள் ரொம்ப அற்புதமானது. அடுத்த வசனங்கள் எப்படி பாருங்க. 10வது வசனம், எப்ராயிம் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். ஹலோ, எது அற்றுப்போக பண்ணுவேன்றாரு? ரதங்கள், குதிரைகள். ஏன்னா இதுதான் அன்னைக்கு இருந்த ராஜாக்களுக்குரிய ஆயுதங்கள், போர் தளவாடங்கள், அவங்களுடைய மகிமை அல்லது அவங்களுடைய பலன் எல்லாமே அதான். எவ்வளோ போர் தளவாடங்கள் வச்சுருக்கிறாங்க, எத்தனை குதிரை வச்சுருக்கிறாங்க, எத்தனை யானை படம் இருக்குது, இதை வச்சு தான் அந்த ராஜாவோ அந்த ராஜாவுடைய படையோ என்ன பண்ணப்படும், மேன்மையாக பேசப்படும். ஆனால் இவர் வந்த பிறகு இந்த ராஜா இவருடைய அரசாளுகையில், இவருடைய ஆளுகை செய்கிற வாழ்க்கையில் இதெல்லாம் செயல்பட போவது இல்லை. இதெல்லாம் செயல்பட போவது இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, நம்முடைய யுத்தமானது எபேசியர் 6 பேசுகிறார் இல்லையா, விசுவாசிகளை குறித்து பவுல் பேசும்போது சொல்கிறாரு, நம்முடைய போர் ஆயுதங்கள், நம்முடைய ஆயுதங்கள் எதுவுமே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஹலோ, நம்முடைய யுத்தம் எதுவுமே எப்படி கிடையாது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் எழும்பியிருக்கிற பொல்லாத சேனைகளோடும் நமக்கு ஒரு யுத்தம் உண்டுன்றார். அந்த யுத்தத்திற்கென்று தேவன் நமக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார். அந்த ஆயுதங்கள் இங்க இருக்கிற பட்டயமோ, இங்க இருக்கிற வில்லோ, இங்க இருக்கிற தந்திரமான மனதோ, இங்க இருக்கிற சில கோல்மூட்டிகளோ அதெல்லாம் அல்ல. ராஜதந்திரமான அந்த தந்திரம் அல்ல. விசுவாசம் என்னும் கேடயம், தேவனுடைய வசனம் என்கிற போர்வால். இப்படி பேசுறாரு பவுல். இதை வைத்துதான் நீங்கள் முற்றிலும் செய்து முடித்தவர்களா என்ன பண்ண முடியும், உங்களால நிற்க முடியும். உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நீங்கள் முற்றிலும் முடித்தவர்களாக நிற்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தான் நீங்க தரித்து கொள்ள வேண்டும். விசுவாசமும் தேவனுடைய வசனமும் ரட்சிப்பு என்னும் தலை சீராவியும் இதெல்லாம் தான் வச்சிருக்கணும். இதுதான் ஆயுதம். அப்ப உன்னை தேடி வருகிற ராஜா அந்த ஆயுதத்தை தான் தர வராரு. அவர் வரும்பொழுது இந்த வில்லும், இந்த அம்பும், இந்த ரதங்களும், இந்த குதிரைகளும் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாமல் போகும். நம்புறீங்களா நீங்க? அதை ஒன்றுத்துக்கும் இது பிரோஜனம் படாது. இதை வச்சுக்கிட்டு ஒரு தேவ மனுஷங்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. பவுலும் சீலாவையும் பிடிச்சி சிறைச்சாலையில் என்ன பண்ணுறாங்க, அடைக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. யாரை போட்டது? ஆமாம், வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆளுங்க ஜெயிலுக்கு போன ஆளுங்க. பேதுரு இதே மாதிரி தான் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி ஜெயிலில் தள்ளி விடுறாங்க. பவுலும் சீலாவையும் அப்படி தான் பாருங்கள், பிடிச்சி தள்ளி விட்டா வெளியே பெரிய பெரிய பட்டயத்தோடு ஈட்டியோடு உட்காந்துக்கிட்டு காவல் காத்துட்டு உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு பார்க்குறானுங்க எல்லாம் தூங்குறாங்கன்னு. தூங்குற டைமில் நைட்டு 12 மணி 1 மணிக்கு எழுந்து உட்காந்துக்கிட்டு பவுலும் சீலாவும் 2 வேலையை செய்கிறாங்க. முதல்ல ஒரு ஜபம் பண்ணாங்க, அடுத்தது தேவனை துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்தவங்களாம் எழுந்துட்டான். யார் அவன் நைட்டு 12 மணிக்கு அதுவும் ஜெயிலில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறவன்? யார் இவன் வித்தியாசமாக இருக்கிறான்? நம்ம ஜெயிலில் அழுத்துட்டு உட்காந்துருப்போம், என் தலையை எழுத்து இப்படி தானே உட்காந்துருப்போம், அங்குக்கு ஏற்ற மாதிரி சில சுவாமங்களை மாற்றிப்போம். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானு, 12 மணிக்கு எழுந்து அதுவும் ஜெயிலுக்குள்ளே. நம்மளாம் வீட்லேயே ஆராதிக்கிறது இல்லை, சபையிலே ஆராதிக்கிறது இல்லை. இவன் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நடு ராத்திரியில் ஆராய்ச்சிட்டு உட்காந்துருக்கிறான், பாட்டு பாடுறான்னு எல்லாம் முழிச்சு கேட்குறாங்க. பாடிக்கிட்டே இருக்கிறானுங்க. சிறைச்சாலையின் கதவுகள் அதிர்கிறது, உடைகிறது, திறக்கிறது. வெளியே வந்துட்டாங்க கிளம்பி, எல்லாம் உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் எதுக்குள்ளே இருக்கிறது? பவுலும் சீலாவும் மற்ற பிரிசனர்ஸும் பாருங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தா போர் அந்த சேவகன் காவல் காத்து கொண்டிருந்தவன் ஓடி வந்து விழறான். ஐயோ ஓடிடாதீங்க, பட்டயத்தை எடுத்து வெட்ட போனான் இருக்குது. பட்டயத்தை எடுத்து என்ன பண்ண போனானா, ஏன்னா சிறை சேதம் பண்ணிடுவாங்க. உன் காவலில் தானே விட்டு போன இவனுங்களெல்லாம் எப்படி தப்பிச்சானுங்க போய் சொல்ல முடியுமா? எங்க நைட்டு ஏந்து பாட்டு பாடினானுங்க, ஜெயில் கதவு தானா திறந்துக்குச்சு. யாருக்கிட்ட பூ சுத்துற? விசுவாசிக்கிட்ட சொன்னாலே நம்ப மாட்டான் பாதி பேர், ஊழியக்காரங்களே நம்ப மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன், ஊழியக்காரங்களே இன்னைக்கு பணமும் ஆள் பலமும் வந்துருச்சுன்னா அவங்கள பற்றி நீங்கள் ஏதோ ஒன்று பேசிட்டீங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அவங்க முதல்ல பயன்படுத்துறது எது தான்? என்கிட்ட யாரெல்லாம் திரும்ப வராங்க, கலெக்டர் பிஏவே வராரு. நினச்சா என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் இன்ஸ்பெக்டர் வரார் தெரியுமா என்கிட்ட? யார்? ஊழியத்தில் ஊழியக்காரங்க பேசுகிற பேச்சு. ஒரு ஆள் வந்துடக்கூடாது, வந்துட்டு அவங்கள வச்சு எதாவது நல்லது செஞ்சால் பரவாயில்ல, அவங்கள வச்சு இன்னொரு சபையை, இன்னொரு ஊழியத்தை, இன்னொரு விசுவாசியை மிரட்டி உருட்டி இந்த வேலை தான் பண்ணிட்டு உட்காந்துருது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆயுதமாக பார்க்குறாங்க, அதான் கடவுள் கொடுத்த ஆயுதமாக பார்க்குறாங்க. இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு சகரியால. உன்னை தேடி வருகிற ராஜா இந்த ஆயுதத்துக்கெல்லாம் வேலை இல்லாமல் செய்கிறவர். பட்டயத்தெல்லாம் வீணாக்கப்படுகிறவங்க. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். அவன் பட்டயம் வீணாகி போயிட்டு இருக்குவாங்க. அவன் பட்டயம் என்னத்துக்கு பண்ண முடியும்?
சொல்லுங்க. நிலையுறவு தடுக்க முடியுமா? தேவன் திறக்கிற கதவு அது மூட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. பட்டயத்தை வெட்டிக்கு போகும்போது பவுல் சொல்கிறான், ஒன்றும் உனக்கு தீமையே செய்து கொள்ளாத, நாங்கள் எங்கேயும் ஓடலை, இங்கே தான் இருக்கிறோம், கவலைப்படாத, நாங்கள் அப்படி ஓடுற ஆளுங்க கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கணும் நம்ம? எனக்கு மட்டும் கொஞ்சம் பணம் பலன் இருந்ததுன்னா பிரதர், கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்டே உங்களை தேடி வந்த ராஜாவை அறிகிற அறிவு, அவரை விசுவாசிக்கிற விசுவாசம், அவர் தந்திருக்கிற அதிகாரமும் வல்லமையும் தான் உங்களுக்கான பேக்ரவுண்டு. நம்புறீங்களா நீங்கள் அதை? இல்லைன்னா நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து பைபிளை வச்சு படிக்கிறது வேஸ்டான ஒரு விஷயம் நான் சொல்லிடுவேன். இவரை பற்றி அறிகிற அறிவில் இருக்கணும். சகரியால சொல்றார், உன்னை தேடி வருகிற ராஜா இப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார். பணம் உனக்கு ஆயுதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ஆள் பலமோ பொருள் பலமோ உனக்கு ஆயுதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறவர். 10 பைசாக்கு பிரயோஜனப்படாது. துதிக்கு முன்னாடி, தேவனுடைய வசனத்துக்கு முன்னாடி, விசுவாசத்திற்கு முன்பதாகன்றார். அதுதான் சொல்றாரு அங்க பாருங்க. 10ஆம் வசனம், எப்ராயிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் மற்ற போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானமும். இப்ப என்ன உண்டாயிருக்குமா? அதான் சொல்லுங்களேன். வில்லும் அம்பும் இல்லாமே, ஹலோ, ஆயுதம் இல்லாமே, வெப்பன் இல்லாமே என்ன உண்டாயிருக்கும்? என்ன உண்டாயிருக்கும்? ஆமாம், அதெல்லாம் விஏபியை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹலோ, யாரை கேட்டிங்கன்னா தெரியும்? விஏபி, இந்த ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா தெரியும். நம்மலாம் பாருங்கள், எங்கே போனாலும் ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸை மாட்டிக்கின்னு எந்த கடையில் வேணா ஏற முடியும், எந்த கடையில் வேணா இறங்க முடியும், எங்கே வேணா பேல்பூரி சாப்பிட முடியும். ஹலோ, புரியுதுங்களா? எங்கே வேணா என் இஷ்டத்துக்குன்னு போயிட்டு வர முடியும். விஐபியால் அப்படி போக முடியுமா? போக முடியாது. அவர் கிளம்பணுன்னா 10 ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி அங்கெல்லாம் சொல்லிட்டு தானே பண்ணணும். கிளம்பி போகணும், தனியெல்லாம் போகக்கூடாது. பேசுகிறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அதனால தான் சொல்கிறேன், என் வாழ்க்கை ரொம்ப யாருமே கண்டுக்கல, கவலையப்படாதீங்க. கடவுள் உங்களை விஐபியை விட மேலே வச்சுருக்கிறாரு. எந்த ஆயுதமும் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்க. எந்த புகழ்ச்சியும் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சமாதானமாக இருக்கிறீங்க. போனீங்கன்னா நிம்மதியாக படுத்து தூங்குறீங்க. விஐபிலாம் அப்படி தூங்க முடியாதுங்க. ரூம்குள்ளே எத்தனை மணிக்கு போகிறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்து வருவீங்க, வெளியே வரதுக்கு முன்னாடி இருக்கிறீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்கணும். ரொம்ப கொடுமை அந்த வாழ்க்கைலாம். அதுவும் அன்றைக்கி நைட்டு எவனோ உங்கள் வீட்டில் எகிரி குடிச்சிட்டானா நீ நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது? தூங்க முடியாது. என்னைக்கு வந்து எங்கே போடுவானோ தெரியலையே அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கைலாம் பாருங்கள், எகிரி குடிச்சானா சரி காம்பவுண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம நைட்டாக தூக்கி ஒரு 4 செங்கல் வச்சு கட்டிட்டு அடுத்த வேலையை என்ன பண்ணுறது போயிட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். எப்படி போகிறோம் பாருங்கள், எப்படி வாழறோம் பாருங்க. அதான் சொல்றார், உன்னை தேடி வருகிற ராஜா அவர் உனக்கு எதை தருகிறவராக இருக்கிறார்? அவர் நீ வாழற வாழ்க்கை தான் சமாதானம். நீ இருக்கிற வீடு, நீ இருக்கிற குடும்பம், நீ இருக்கிற சபை, அதுதான் உனக்கு சமாதானம். நிறைய நேரத்தில் இருக்கும்போது புரியறது இல்லை, புரியணும். அதுக்காக தான் சொல்றேன், உங்களை தேடி வந்த ராஜா உங்களுக்கு என்ன வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கிறார்? He has given the life of peace. என்ன வாழ்க்கையை கொடுத்து வச்சிருக்கிறார்? அவர் சமாதான வாழ்க்கையை கொடுத்து வைத்திருக்கிறார். அது மட்டுமா, அடுத்து சொல்றாரு பாருங்க அவரை பற்றி, ஒரு சமுத்திரம் தொடங்கி அவருடைய ஆளுகை. யாருடைய ஆளுகை? அந்த ராஜாவுடைய ஆளுகை. எவ்வளவு உண்மை பாருங்க, தீர்க்க தரிசனம். வரவேற்கப்படுகிற ராஜா, கழுதை குட்டியின் மேல வருகிற ராஜா, எருசலேமின் வீதிகளில் வருகிற இந்த ராஜா, அவருடைய ஆளுகை, அவருடைய அரசாட்சி, அவருடைய அரசாங்கம் எவ்வளவு தூரம் பரம்பி இருக்கும் தெரியுமா? அவருடைய நிலப்பரப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். ஹலோ, நீங்க கொஞ்சம் படிச்சு கிடிச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியும். Wherever you go, you can see the God is ruling souls. உலகத்தின் எந்த மூல முடுக்குல போனாலும் சரி, ஆத்துமாவை ஆளுகிற அந்த ராஜாவை என்ன பண்ண முடியும்? உங்களால பார்க்க முடியும். யாரை பார்க்க முடியும்? நீங்க அந்த ராஜாவை பார்க்க முடியும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? எந்த மூலையிலையும். ஆச்சரியமா இருக்கும் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒரு பொருளை நீங்க ப்ரொடெக்ஷன் பண்றீங்கன்னா அதை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மொழிக்காரங்கிட்டையும் ஒவ்வொரு தேசங்களையும் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிலே, இன்னைக்கு இருக்கிற வசதியிலே, அதுக்கு 1008 ஆடு, கோடிக்கணக்கில் செலவு, ஆக்ட்ரஸ் வச்சு பண்ணணும், அதுக்கு என்னென்னவோ அனிமேஷன் பண்ணணும், என்னென்னவோ பண்ணி அது கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்குள்ள.
பேசுறது புரியுதுங்களா இல்லையா? எனக்கு தெரியுங்க, எனக்கு நினைவு இருந்த நாளில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் கோட்ரஸ் இருக்கும்போது அப்போ எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, மேனுவல் வாஷிங் மிஷின். அப்போ அது வந்து துணி துவைக்கும் போது எங்கள் வீட்டு எதிர் வீட்டு அம்மா ஒன்று சொன்னிச்சு. அந்த அம்மாவுக்கு பாவம் படிப்பறிவு ஒன்றும் கிடையாது, ஆனால் வயிற்றுச்சல் பொறாமையும். அது வந்து PhD அந்த அம்மா ஒரு நாள் சொன்னிச்சு, நம்ம கையில் துவைக்கிற மாதிரி வருமா அது அப்படின்ச்சு. கையில் துவைக்கிற மாதிரி வருமா? சின்ன பையன்ல, ஏன்னா எனக்கு நம்ம அம்மா அப்பா தான் வேஸ்ட் பண்ணி 8000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுருக்குறாங்க. இவங்க ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க. நம்ம கையில் வந்து கசக்குறோம், அது கசக்க தெரியுமா? அது வெறும் சுற்றுது, அவ்வளோதான். அது வெறும் என்ன பண்ணுது, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுற்றுச்சுன்னா ஒன்று என்ன பண்ணாது, க்ளீனு ஆகாது. அது வெறும் சுற்றி கொடுக்குது, அதில் என்ன அழுக்கு போகுதுன்னு அந்த அம்மா. பேசுறது புரியுதா இல்லையா? அந்த மாதிரி சொல்லிச்சு பாரு, ஒரு பக்கெட் தண்ணியை வச்சுக்கிட்டு நான் 50 துணியை கூட துவைப்பேன். அதுக்கு அப்படியே அது எவ்வளோ பவுட்ரு. அப்போல்லாம் பவுட்ரு தான், இப்போ தான் லிக்விட் வந்துச்சு. அப்போல்லாம் பவுட்ரு கொட்டணும், ஏரியல் பவுடரா என்னவோ பவுடரு. எவ்வளோ தண்ணி அவங்க வீட்டிலேருந்து வெளியே எவ்வளோ தண்ணி வருது பாருங்க, நொறையாக வருது. எது வரைக்கும் போய் ஆராய்ச்சி, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சா ட்ரைனேஜ் வரைக்கும் ஆராய்ச்சி போகுது. எவ்வளோ தண்ணி வெளியே வருது, எவ்வளோ தண்ணி உள்ளே வாங்குது. எதிர் வீட்லையே அதை குவார்ட்டர்ஸில் இருக்கிற பிரச்சனை. இப்போ இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன். குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது அந்த தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வெயில் காலம் வந்துச்சுன்னா ஐஸ் கட்டி வாங்குறதுக்கு பாத்திரமாக வருவாங்க. குண்டாவாக ஐஸ் கட்டி வைக்க வேண்டியதாக இருக்கும் உள்ளே. ஐஸ் கட்டிலாம் நம்ம ட்ரேயில் வச்சு தான் கேள்விப்படும், நல்லா ஞாபகம் இருக்குது. குண்டாவாக உள்ளே அடிச்சு வைக்கணும். ஐஸ் கட்டி கொடுங்க குடிச்சிட்டு அடுத்த நாள் நம்மளே வந்து குறைஞ்சு சொல்லுவாங்க, ஒரே கோல்ட் ஆகிடுச்சு, தொண்டை கட்டிக்கிச்சு. எதுக்கு? நீ கொடுத்த ஐஸ் கட்டி தான் அப்படின்னு. நாளைக்கு வா உனக்கு. குவார்ட்டர்ஸில் அது ஏன்னா 12-20 ஃபேமிலி இருக்கும், மொத்தம் நம்மக்கிட்ட தான் இருப்பாங்க. லேண்ட்லைன் வரும்போதெல்லாம் ஓடும். இப்போல்லாம் லேண்ட்லைன் கண்டுக்கிறதே இல்லை. அப்போல்லாம் லேண்ட்லைன் வந்து அந்த சத்தம் வந்தாலே 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க, பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு. இப்போ தான் நம்ம மொபைலில் நம்பர் லாக்கு, பின் லாக்கு, ஃபேஸ் லாக்குலாம் வந்துச்சு. அப்போல்லாம் சிங்கப்பூர் சிமாட்டிலேருந்து ஒரு 40 ரூபா கொடுத்து ஒரு லாக் ஒன்று போட்டு பூட்டெல்லாம் பூட்டு போவார் எங்கள் அப்பா. சொல்லிட்டு போவார், இந்த மேல் வீட்டில் வந்து கேட்பான், கொடுக்காத. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பல 2 ரூபா 3 ரூபா பெரிய பைசா. அப்போல்லாம் அவங்க எங்கேயோ ஃபோன் பண்ணி கதை அழைப்பான், அதுக்கு இங்கே வந்து கேட்பான். அப்போல்லாம் வந்து STD பூத்துலாம் கிடையாது, வாங்கி வச்சுருந்தாரு பாருங்க. பெரிய விஷயமா இருக்கும், அதெல்லாம் பெரிய தொந்தரவாக வேறு இருக்கும் இவனுங்களோடலாம். ஐயோ நச்சன்னு இருக்கும். சமாதானமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. எப்படா நம்ம அங்கிருந்து கழண்டி வருவோன்னு தான் தெரியும். அறிவில் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் யோசிப்பாங்க. வாஷிங் மிஷின் அது ஒன்றும் நம்ம கையில் துவைக்கிற மாதிரிலாம் துவைக்காது அப்படின்வாங்க. இன்றைக்கி வாஷிங் மிஷின் இல்லாத வீடு இருக்குதா? இன்றைக்கி எப்படி வந்துச்சு? அது வந்தபோது குறை சொன்ன வாங்கி கூட நீங்கள் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக 30,000 கூட பரவாயில்ல, என்ன பண்ண ஆட்டோமேட்டிக் மிஷினா மேனுவல்லாம் தேவை, ஆட்டோமேட்டிக்காக. இப்பயும் அப்படி தான் சுற்றுது. இப்போ மட்டும் நான் 2 கை வச்சு கும்மியாக எடுக்குது. நான் கேட்குறேன், இப்போ மட்டும் வாங்குறேன், இப்போ மட்டும் உன் ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், இப்போ மட்டும் க்ளீன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வாங்கினவங்களாம் குறை சொன்ன அப்டேட் ஆகலைன்னா அப்படி தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் பாருங்க. அப்படி தான் அவங்களுடைய அறிவில், அவங்க ஞானத்தில் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு வாஷிங் மிஷினை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இத்தனை வருஷம் என்ன பண்ணுது, இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட், இவ்வளோ பேர் வாங்கி, இவ்வளோ பேர் சொல்லி அதில் நம்பி வாங்க வேண்டியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை கடந்த 2000 வருடங்களாக இந்த நதி தொடங்கி அந்த நதி மட்டும் பூமியின் எல்லா இடங்களிலும் அவரை அறிக்கிடாத வாய்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாத மனங்களும் இல்லை, அவர் ஆளுகை செய்யாத உள்ளங்களே இல்லை. எந்த தேசத்தில் போனாலும் அவர் ஆளுகை செய்கிற வாழ்க்கை என்ன பண்ண முடியும், உங்களால் பார்க்க முடியும். என்ன பண்ண முடியும்? அவரை எங்கள் பாஸ்டர் பாப்பம் பாருங்கள், இன்னும் நேற்று கூட போட்டு வச்சுருந்தார். என்ன ஊர்னே தெரில. அந்த ஊர் நான் இதுக்கு முன்னாடி படித்தது கூட கிடையாது. ஒரு வெளிநாடு, அது ஃபாரின் கண்ட்ரி. அங்கே போய் ஒரு 3 நாள் பிரசங்கம் அங்கே கூப்பிட்ருக்குறாங்க. அது ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன்னா எந்த ஊர் எங்கே இருக்குது, எந்த கான்டினென்ட் இது அப்படின்னு தேட வேண்டியதாகிடுச்சு. அங்கே இருக்கிறாங்க தமிழ் ஆளுங்க கொஞ்சம் பேர், அங்கே கூப்பிட்ருக்குறாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அவர் உலகம் முழுக்க போகிற ஆள் பாருங்க. அவர் திடீர்னு பார்த்தா பாரிஸில், துபாயில் எங்கே ஒன்றா இருப்பார், அப்புறம் சென்னையிலே இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு, என்ன காண்பிக்கப்படுகிறது. ஒரு சாதாரணமாக சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் தான். ஆனால் இந்த தேவன் உலகம் முழுக்க இருக்கிறபடினாலே இவர் உலகம் முழுக்க கொண்டு போய் சொல்ல வேண்டியது என்னவா இருக்கிறது, கடமையா இருக்குது, வேலையா இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால ஒரு சாதாரணமாக மெட்ராஸில் பிறந்த ஆள் உலகம் முழுக்க பயணிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க.
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நீங்கள் பார்க்கவே முடியாது. கடவுளெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வம் மாதிரி இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு தான் பார்க்க முடியும். ஆனால் இவர் ஒருவரை மட்டும்தான் உலகம் முழுவதும் ராஜாவாக அரசாளுகிறவராக, உள்ளங்களை அரசாளுகிறவராக என்ன பண்ண முடியும், உங்களால பார்க்க முடியும். இதை சகரியால நீங்க சொல்லிடுறாரு. கழுதை குட்டியாகிய மரியின் மேலே வருகிறவர் அவர் உள்ளங்களை, பூமி எங்கும் இருக்கிற ஜனங்களுடைய உள்ளங்களை ஆளுகிறவராக இருப்பார். அவரை ஏற்றுக்கொள்ளாத மனுஷங்களை உங்களால பார்க்கவே முடியாது. எங்க போனாலும் அவரால் ஆளப்படுகிற, அரசாளப்படுகிற மனிதர்களை உங்களால பார்க்க முடியும். தீர்க்க தரிசனமா சொல்றார். இன்னைக்கு நிறைவேறது பாருங்க. அது 11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், இப்ப சொல்றாரு, ராஜா வந்திருக்கிறாரு, அவரை பத்தி சொல்லியாச்சு, அவர் எப்படிலாம் அரசால போறான்னு சொல்லி, இப்போ உனக்கு என்ன செய்ய போறேன், அவர் வந்ததுனால உனக்கு என்ன பிரயோஜனம், அது கேள்வி இருக்கும்ல. என்ன பிரயோஜனம் சொல்றாரு. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே என்ன பண்ணுவேன், நான் விடுதலை பண்ணுவேன். அன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உடன்படிக்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற கான்செப்ட். அவங்களுக்கு உடன்படிக்கையின் ரத்தம், the covenant of the blood அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல அவர் சொல்வது, இந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேலே வருகிறவர் தான் உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தமாக என்ன பண்ண போகிறார், அவர் இருக்க போகிறார். உன்னோடு கூட தம்முடைய ரத்தத்தை உடன்படிக்கையாக என்ன பண்ண போகிறார், அவர் செய்ய இருக்கிறார். எப்படி செய்திருக்கிறார் அவர்? how he made the covenant with his blood. நம்மளோடு கூட தேவன் எப்படி உடன்படிக்கை செய்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தை கொண்டு. அதனால தான் இது என் ரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம், திராட்சை ரசம் எடுக்கும் போதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது என்னுடைய ரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை என்ன பண்ணுங்கள் செய்யுங்கள். இது சகரியில் சொல்றாரு. உங்களை குழியில் இருக்கிறவங்கள, மறைந்து இருக்கிறவங்கள, அகப்பட்டிருக்கிறவங்கள என்ன பண்ணுவாராம் அவர், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அடுத்தது கவனிங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே. எப்படிப்பட்ட சிறைகளே? இதுதான் நல்ல வார்த்தை. சிறைப்பட்டு தான் இருக்கிறோம் பல காரியத்தில். we are living in a jail. பல காரியத்தில் இருந்து இன்னும் விடுதலை ஆக முடியல. பல காரியங்கள் நம்மளை விட்டு இன்னும் போகல. பல சூழ்நிலைகளில் இருந்து நம்ம இன்னும் வெளியே வர முடியாம இருக்கிறோம். ஆனால் இதன் மத்தியிலே, இந்த சிறைகளின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. ராஜா என்னை நோக்கி வந்திருக்கிறார், என்னை தேடியவர் வந்திருக்கிறார், நீதியானவர், ரட்சிப்புடையவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர் என்னை தேடி வந்திருக்கிறார். தண்ணீரிலே அடைப்பட்டு கிடக்கிறவங்களெல்லாம் விடுதலை பண்ணும்படியாக வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் எல்லாம் எங்க திரும்புங்கள் இப்பொழுது? நல்லா சொல்லுங்கள், எங்க திரும்புங்கள்? அரணாகிய இயேசுவுக்குள் திரும்புங்கள். அரணாகிய யாருக்குள் திரும்புங்கள்? நீங்கள். அரண் என்றால் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பாக இயேசுவின் இடத்துல என்ன பண்ணுங்கள்? நீங்கள் திரும்புங்கள். சிறையில் இருக்கிறவர்களை நீங்கள் எங்க திரும்புங்கள்? நீங்கள் உங்கள் முழு நம்பிக்கையும் உங்களுடைய முழு பாதுகாப்பும் இயேசுவாக இருக்கிறார். உங்களை தேடி வந்த ராஜாவாக அவர் இருக்கிறார். அவர் பக்கமாக என்ன பண்ணுங்கள்? நீங்கள் திருப்புங்கள். அவர் பக்கமாக வாங்க, வாழ்க்கை அவருக்குள்ள வைங்க. என்ன உண்டாகும்? என்ன உண்டாகணும்? அவரே சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். எத்தனை நன்மையை தருவேன்? நான் I will give you double blessing. ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நன்மை, ஆனால் அவர் வைத்திருப்பதோ ரெட்டிப்பான நன்மை. நம்புறீங்களா? நீங்க உங்கள் காரியங்களை குறித்து யோசித்து பாருங்களேன். உங்களுடைய தேவைகளை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே சிங்கிளாக தான் இருக்கும். ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையை அடைத்து போடும். ரெட்டிப்பான நன்மை தெரியுமா? நீ இனி கடன் வாங்காது இருப்பாய். கடனை நன்மை நினைக்கிறீங்களா, தீமை நினைக்கிறீங்களா? ஐயோ இல்லை பிரதர், நான் யார் இடத்திலும் கடன் வாங்குவதும் இல்லை, யார் இடத்திலும் நான் கடன் கொடுப்பதும் இல்லை அப்படின்னா பைபிளை கீழ்ச்சி போட்டுருங்க, பைபிளை படிக்காதீங்க, அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. வசனம் சொல்லுது, நீதிமான் இறங்கி கடன் கொடுப்பான். நீதிமான் எப்படி கடன் கொடுப்பானா? இறங்கின அர்த்தம் கேட்டு கேட்டு கொடுப்பானா. எப்படி கொடுப்பானா? எனக்குலாம் அப்படிப்பட்ட ஆளுங்க தான் கிடைச்சாங்க. எப்பா வேணும்னா சொல்லுப்பா அப்படின்வாங்க. யாருன்னு கேட்காதீங்க, கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். எங்கேயும் போய் எங்கே வச்சுருக்கிறீங்களா, எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ
கிடையவே கிடையாது. இறங்கி கடன் கொடுப்பான். அப்படிப்பட்ட நீதிமான்கள் இருக்கிறாங்க. நம்புறீங்களா நீங்க? அதை நீதிமானா இருந்தால் எப்படி கடன் கொடுப்பான் அவன்? அமுக்கி பதுக்கி முடிச்சு போட்டு ஹலோ மூட்டை கட்டி அப்படி வைக்கிறவன் இல்லை. தனக்குன்னு ஓடுறவன் இல்லை. ரெட்டிப்பான நன்மையை ராஜாவால் பெற்றவன் இறங்கி என்ன பண்ணுவான்? கடனை கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இது என் ராஜாவால் எனக்கு உண்டான ரெட்டிப்பான நன்மை. என் நம்பிக்கை அவர் பக்கமாக வைத்திருந்தேன், அவர் என் அரணாக வைத்திருந்தேன், அவர் என்னை பாதுகாத்தார். குழியில விடாதபடிக்கு என்னை பாதுகாத்தார், குழியில அமிழ்ந்து போகாதபடிக்கு என்னை பாதுகாத்தார், குப்பையிலே மக்கி போகாதபடிக்கு அவர் என்னை பாதுகாத்தார். இன்னைக்கு பிரபுக்களோடு ராஜாக்களோடும் என்னை அமர செய்திருக்கிறார், உன்னதங்களில் என்னை உயர்த்தி இருக்கிறார். காரணம் என்ன? அவர் ராஜாவாக என்னை தேடி வந்தபடியினால்தான். எப்படி தேடி வந்தவர் அவர்? ஆமா, உங்களை அப்படிதான் தேடி வந்திருக்கிறார். கையால் ஆகாதவரா தேடி வரல. இயேசு அப்படி காட்டக்கூடாது. எப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா இயேசுவை? நரிகளுக்கு குழிகள் உண்டு. எது குழி இருக்குது? நரியை விட கேவலமானவன் அந்த ஆளு. யார்? இந்த இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அந்த ஆளுக்கு எப்படிப்பட்ட அர்ப்பன்னா, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு எவ்வளோ கொழுப்பு பாருங்க. காக்கா கூட என்ன உண்டு? கூடுகள் உண்டு. ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க அவருக்கு ஒரு வீடு கூட இல்லை. பிளாட்ஃபார்ம் பர்சன் அவன். இப்படி தான் பிரசங்கியார்கள் ரொம்ப பக்தியாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, சிங்காசனத்தை விட்டு நமக்காக இந்த பூலோகத்தில் வந்து ஒரு வீடு கூட இல்லாமல் கட்டி கொடு, செஞ்சு கொடு. பேசுகிற ஆளுங்க எல்லாம் சொந்த சொந்த வீடு வச்சிருக்கிறான், பெருசு பெருசாக மாடி கட்டி இருக்கிறான் அவர் பேரை சொல்லி. ஆனால் அவரை பற்றி சொல்கிறது எப்படி? மானம் கட்டு போயிட்டு, ஹலோ நல்ல வேலை நான் அப்படிப்பட்டவராக இல்லை, நான் மட்டும் இருந்தேன்னா 2 போடு போட்டு இருக்கிறத பிடிங்கி விட்டு நடுத்தேரில் என்னையா சொன்ன நீ வா நடுத்தேருக்கு அமுச்சு விட்டுருப்பேன். கிருபியாக விட்டு வச்சுருக்கிறார் பாருங்க இவனுங்கெல்லாம். கேட்குறான் நம்ம ஆளுங்க போயிட்டு. அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அவர் சொல்ல வருவது என்ன? நான் வந்தது உன் உள்ளத்தை ஆளுகை செய்யும்படியாக. எங்கள் ஆளுகை செய்யும்படியாக. எனக்கு கட்டுறதுக்கு வீடு இல்லை, போட்டுக்கு துணி இல்லை, நான் உங்ககிட்ட வந்தேன். பழைய ஏற்பாட்டிலே கேட்குறாரு இஸ்ரேல் ஜனங்கிட்ட. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவங்க உள்ளத்தில் வந்து கடவுளுக்கு நான் இவ்வளோ பலி செலுத்தணுமா? கஷ்டப்பட்டு ஆடு மாடுகளை மேய்த்து அதுங்களெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து இதுங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? இவருக்கு பலின்ற பேரில் வெட்டி லட்சக்கணக்கான ஆடு மாடுகளெல்லாம் அதோடைய ரத்தத்தெல்லாம் ஓட வைக்க வேண்டியதாக இருக்குது. என்னத்துக்கு? வேஸ்ட்டு நினைக்கிறாங்க. வேஸ்ட்டு, கடவுளுக்கு கொடுக்குறது வேஸ்ட்டு. அதுக்கு நான் என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாம், சாப்பிட்ருக்கோம், நான் சாப்பிட்ருக்கலாம், நான் கொஞ்சம் நல்லா பலனாக இருப்பேன், இல்லை நான் வச்சுருப்பேன், மந்த பெருசாக இருந்திருக்கும், நான் கொஞ்சம் வச்சு விற்றுருப்பேன், எனக்கு கொஞ்சம் காசாது கிடச்சிருக்கும். கடவுள் பேரில் பலி செலுத்துறதுனால எனக்கு நஷ்டம் தானே நினைக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு அருமையாக பதில் கொடுக்குறார் சங்கீதத்தில். இங்கே வேறு பலி தான் வேணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்க மாட்டேன். யார்கிட்ட வந்து கேட்டிருக்க மாட்டேன். ஆமாம், நீயே ஒன்றும் இல்லாமல் இருந்தமா, மறந்துட்ட நீ. உங்ககிட்டயே ஒன்றும் கிடையாது. என்கிட்ட வரும்போது உங்ககிட்ட ஏதாவது இருந்ததா? ஒன்றும் கிடையாது. உங்ககிட்டயே வெறும் கஷ்டம் தான் இருந்தது, உங்ககிட்டயே வெறும் பிரச்சனை தான் இருந்தது, உங்ககிட்டயே வெறும் குறைவு தான் இருந்தது, உங்ககிட்டயே வெறும் கடன் தான் இருந்தது, உங்ககிட்டயே ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தது, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. மறந்துட்டியா அது எல்லாத்தையுமே? எனக்கு வேணும்னா காடுகளில் திரிகிற 1000 எருதுகளையும் ஆடுகளையும் நான் என்ன பண்ணுவேன்? அதுகளை பலியிட்டு தின்பன்றார் ஆண்டவர். அப்படியே சொல்றாரு. உன் கையில் வந்து போய் உன் கையில் கேட்பானா நான்? உன்னதமானவருக்கு நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார். அங்கே தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். யாருக்கு செலுத்து? நீ ஸ்தோத்திரம்னா நன்றி. ரொம்ப ஏழ்மையாக இருந்தேன், சிறைப்பட்டு கடந்தேன், சந்தோஷம் இல்லாமல் இருந்தேன், நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ந்து கம்பீரின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்ப நம்பிக்கையை கொடுத்து உன்னை தேடி ராஜாவாகிய நான் வந்ததுனால தான் என் வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்குது? ரெட்டிப்பான நன்மை என்ன பண்ணியிருக்கிறது? நீ எதிர்பார்த்ததை விட நல்லா உன்னை வச்சிருக்கிறேன். அதுக்கு நீ எப்படி இருக்கணும்? எனக்கு எப்படி இருக்கணும்? உன்னதமானவருக்கு என்ன பண்ணணும்? என்ன உன்னதமானவருக்கு என்ன செலுத்துற? நீ நன்றியை தான் செலுத்த முடியும். ஹலோ, ஆஃப்டர் ஆல் உன் பணத்தையும், ஆஃப்டர் ஆல் உன்னுடைய செல்வத்தையும், ஆஃப்டர் ஆல் உன்னுடைய பொருளையும் கொண்டு வந்து செலுத்தி என்ன பண்ண முடியாது? அவருக்கு ஈடு நிகர நீ செய்யவே ஒரு நாளும் ஒரு மனுஷனாலும் முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அறிஞர் அந்த எண்ணங்கள் மாறிடுது, புத்தி மாறிடுது. கொஞ்சம் பணம், கொஞ்சம் ஆள், அதெல்லாம் என்னால், உன்னால ஒன்றும் கிடையாது, உன்னால ஒன்றும் கிடையாது. இவரால் தான் எல்லாமே. யாரால தான் எல்லாமே? சிறைப்பட்டு கிடந்த வாழ்க்கையை விடுதலையாக்கி குழியில் போன வாழ்க்கையை தூக்கி விட்டு உனக்கு இவ்வளோ பெரிய இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு வாக்கு தத்தம் பண்ணினவர் தான்
அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக உனக்காக சிலுவையை சுமக்கும்படியாக எருசலேம் நகர வீதியிலே அவர் நுழைந்தார். எங்க நுழைஞ்சார் அவரு? எருசலேம் நகர வீதியிலே நுழைகிறாரு. எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இத்தனை நாள் எஸ்கேப் ஆயிட்டான் இவன், இந்த வாட்டி சிக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை இவன் என்ன பண்ணிடணும், முடிச்சிடறோம். வரானா இயேசு இந்த வாரம் எருசலேமுக்கு வரானா. அவனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி, எந்த அளவுக்கு அவனை கேவலப்படுத்தி, எந்த அளவுக்கு அவனை சிரமப்படுத்த முடியுமா படுத்தி அவனை முடிக்கிறோம் கதையன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா எருசலேமுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், அவர் வர ஆரம்பிச்சிட்டார். சரி, என்ன நடந்ததுன்றத நேரடியாக போய் இப்போ இங்கே தீர்க்க தரிசனத்தை மட்டும் தான் படித்தோம். இப்போ இந்த சில நூற்றாண்டுகள் கழிச்சு அது அப்படியே நடக்குது. எப்படி நடந்தது, என்னவாக நடந்தது? அன்றைக்கு இருந்த இந்த எருசலேம் குமாரத்திகளும் சீயோன் குமாரத்திகளும் இங்கே சொன்ன மாதிரியே கம்பீரித்து பாடினார்களா, கம்பீரித்து துதித்தார்களா, அவரை ராஜாவாக வரவேற்றார்களான்றதை அங்கே போய் படிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து பாருங்க. லூக்கா 19:28. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எப்படி நடந்து போனார் அவர்? சொல்லுங்க, வேக வேகமா, விறுவிறுப்பா எருசலேமுக்கு என்ன பண்றாரு, போறார். அதுதான் நம்ம பாட்டெல்லாம் பாடு, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். இவ்வளவு நாள் எல்லாரும் கூட்டிட்டு அப்படியே பொறுமையா போயின்னு இருப்பார் ஊழியத்துக்கு. இப்போ என்ன பண்றாரு, ஏன்னா வந்த வேலை அதுக்கு தான். வந்த வேலை எதுக்கு? சிலுவையை சுமப்பதற்காக, மரிப்பதற்காக. எருசலேமில் தான் அவருடைய வாழ்க்கை முடியும் இருக்குது. அதனால அந்த இடத்துக்கு போவதற்காக எப்படி போறாராம், அவர் முந்தி போனாராம். எவ்வளோ ஆர்வம் போறார். இயேசு வந்து சிலுவை மரணத்துக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு, மறைஞ்சிருந்தாரெல்லாம் பேசுறாங்க. இல்லை அதை வந்து ரொம்ப நிதர்சனமாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அதெல்லாமே கெத்செமனே ஜெபத்தில் அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு பாடு வரும்போது எப்படி, இப்போ நீங்களாம் சொல்லலாம், இப்போ இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப குடிக்காதரா, ஜுரம் வரும், தொண்டை, அதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம். அது சொல்கிறத பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் வந்தால் சரி ரைட்டு அப்படின்னு விட்டுருவோம். இது என்ன பண்ணும், இது லிட்டராக என்ன பண்ணும், ஆமாம் எல்லாத்தையும் குடிச்சு விட்டு கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணும், இருமும் போதே நம்ம பார்த்துட்டு நிற்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ புரியுது, ஏதோ ஒன்று நமக்குள்ள ஒரு மாற்றம் வருது. சிலவங்களாம் பார்த்து நான் சொன்னேன் கேட்கல, அப்போல்லாம் கேட்கவே கூடாது. அப்போல்லாம் கம்ஃபர்ட் தான், ஆதரவு தான் கொடுக்கும். இரும்ப ஆரம்பிக்கும். அப்புறம் லைட்டாக இப்போ என் பொண்ணு பார்த்து தொட்டு பாருப்பா, ஜுரம் அடிக்குதா பாரு, ஆமாம் அடிக்குது. அடுத்தது என்னப்பா, நாளைக்கு காலையில் தெரியும் பாப்ப நீ. இல்லை இப்பயே சொல்லு, நாளைக்கு காலையில் நீ என்ன பண்ணுவ பாப்ப. இப்போ கை காலெலாம் வலிக்குது, எழுந்துக்க முடியல, தலை வலிக்குது, முடி வெட்டிடலாமாப்பா பேசாமல். இல்லை இது முடி வெட்டினா போகிற விஷயம் இல்லை இது. ஏன்னா அவங்க அறிவில் அவங்க யோசிக்கிறாங்க, முடி நிறைய இருக்குது போல இருக்குது, இப்போ தான் வளருது, அது முடி வெட்டிட்டா என்ன பண்ணிடும். ஆமாம் சரி, அதெல்லாம் போகாது. நீங்கள் லிட்டராக நீங்கள் குடிப்பீங்க, ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுவீங்க. நீங்கள் காலையில் சாப்பிட்றது ஐஸ்கிரீம், தூங்கும் போது முடிக்கும் போதும் ஐஸ்கிரீம். வரலன்னா ஒருத்தர் வீரமாக பிரசங்கம் பண்ணிட்டு போனார் பாருங்க, எங்கள் அப்பா பேரம் பேத்திக்கிட்டுலாம் பம்பிக்கிட்டு இருப்பார். அப்படி வெயிலில் போய் அதை ரூம் வெளியே வரையா இல்லையா, வண்டி எடு, ஐஸ்கிரீம் கடை கொண்டு போ. என்ன சும்மா தொந்துடும், பேசாமல் வரணும். வண்டி எடுத்து நம்ம இதை போவார் பாருங்க. எனக்கு தெரியாமல் வேறு போகணும், எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது, எனக்கு தெரியக்கூடாது. தெரியாமல் போயிட்டு அவர் ரூமில் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு, அது பாவம் மறைக்க தெரியாது, கடைசியாக வந்து காமிச்சு விட்ருவோம். கடைசியாக சாப்பிடும் போது சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டு கண்டிப்பாக தான் நடக்கும். மூக்குலேருந்து ஒழுவும், தொண்டை கட்டும், அப்புறம் எதுவும் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கலாமா வேணாமா, குளிக்கிறது கஷ்டமா, எல்லாத்துக்கும் படணும் பாருங்க. 2 போடு போட்டு வீட்டில் அப்புறம் எங்கள் அம்மா திட்டி அது பண்ணி ஒரு நாள் அமைதியாக இருக்கும். திருப்பி என்ன பண்ணாது, பரவாயில்ல சரியான உடனே 2 நாள் தான் அதிகபட்சமாக. 3ஆவது நாள் திருப்பி ஐஸ்கிரீம் சாப்பிடாதிரி அன்றைக்கி மாதிரி அந்த பார்த்துக்கலாம் எட்டுமா, அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய மனப்பான்மை. யாருடைய மனப்பான்மை இது? ஆனால் மெச்சூர்டு அப்படி கிடையாது. வளர்ந்தவர்கள் அப்படி இருக்க முடியாது, கூடாது. சிலவங்க அப்படி இருப்பாங்க, ஆனால் அப்படி இருக்க முடியாது.
இயேசு வந்து இது எந்த கேட்டகரினா மெச்சூர்டான கேட்டகரி. அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால அந்த நடக்க போற சம்பவத்தை எப்படி அணுக வேண்டும். சின்ன குழந்தைங்க மாதிரி சிலுவை மரணம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு போல அவர் ஆக்சுவல் சிலுவை மரணம் எவ்வளோ கொடியது, எவ்வளோ கொடூரமானது, மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் எவ்வளவு கொடுமை வாய்ந்தது என்பதெல்லாம் அவர் பின்னாடி வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணினார், அவர் காண்பித்தார். அவர் ஜெபம் பண்ணதுலாம் அதான், பிதாவை என்னை விட்டு இந்த பாத்திரம் நீங்க கூட, அதெல்லாம் பண்ணதெல்லாம் எதுக்கு, மெச்சூர்டானுங்கிறார் அந்த பிரச்சனையை. சின்ன குழந்தைங்க வந்தால் பார்த்துக்கலான்னு போல ஆள் அவர் இல்லை. சரி, அப்போ சிலுவை மரணத்தை ரொம்ப ஆர்வத்தோடு, ரொம்ப அதை சந்திக்கும்படியான ஒரு நோக்கத்தோடு எருசலேமுக்கு என்ன பண்ணுகிறார், இயேசு விரைந்து வராரு. சீசர்களை கூட கூப்பிடல, விரைந்து போகிறார். அப்போ தான் வேகமாக போகிறார், நம்ம என்ன பண்ணுவோம் கூட போவோம் அப்படின்னு வராங்க. வரும்போது தான் அடுத்த வசனம் பாரு 29. அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்தனியா என்னும் ஊருக்கு சமீபத்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். எங்கே போங்கள், நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போங்கள். அங்கே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஹலோ, அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர்கள் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்களுக்கு அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து. ஹலோ, என்ன இந்த சம்பவம் என்ன எல்லாரும் தெரிஞ்சிருந்தான் இல்லையா? எருசலேமுக்குள்ள நுழையும் போது முதல் சம்பவத்தை சகரியாவின் தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றாங்க, நிறைவேற்றுகிறார். சகரியா 9:9 சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு நிறைவேற்றுகிறார். சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரி, ராஜா உன்னை தேடி கழுதை குட்டியின் மேல் வருகிறார் அப்படின்றத நிறைவேற்றுகிறாராங்க. எப்படி நிறைவேற்றப்படுகிறது? சீஷர்கள் அழைத்து சொல்றாரு, சாதாரண விஷயம் கிடையாது. கிராமத்துக்கு போயிட்டு ஒருவரும் ஏறிராத கழுதையை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கழுதை என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரயாணம் பண்ணுவதற்கான ஒரு வாகனம். எப்படிப்பட்ட வாகனம் அது? பிரயாணம் பண்ணுவதற்கான ஒரு வாகனம். சரி, இன்னைக்கு நமக்கு கார் வாங்கிறதுக்கு அந்தந்த ஷோரூம் இருக்கு. ஒரு கார் வாங்க போறீங்கன்னா அந்த ஷோரூம் என்ன பண்றீங்க, தேடி போறீங்க. ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா அந்த வண்டி வாங்குறதுக்கான ஷோரூமை தேடி என்ன பண்றீங்க, போறீங்க இல்லையா? அதே போலதான் அன்றைக்கு பிரயாணம் பண்ணுவதில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தது என்னது, கழுதை தான். எல்லாரும் பிரயாணம் பண்ண முடியும், ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தது. இட் இஸ் நாட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஆல்சோ. அது எல்லாரும் வாங்கி பண்ணிட முடியுன்ற இடத்துலையும் அது என்ன பண்ணலாது இல்லை அந்த காலகட்டத்தில். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கூட பேசுவோம். இன்னைக்கு எல்லாருமே சம்பாதிக்கிறீங்க, எல்லாருமே ஓரளவுக்கு பணம் வச்சுருக்கிறீங்க, வீடு வச்சு எல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஆனால் சொந்த வீடு வச்சுருக்கிறீங்க, எல்லாருமே கார் வச்சுருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அதுனா பிரதர் ஒரு நிமிஷத்தில் வாங்கிடலாம். அதை மெயின்டைன் பண்ணணும், அது கரெக்டாக ஓட்டணும், அது கரெக்டாக செலவு பண்ணணும், நிறைய இருக்குது அது. அதனால் அதை வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டம், கடினன்றதுனால அதை வாங்காமல் வச்சுருக்கோம். சிலவங்க வாங்க முடியல, அதனால என்ன பண்ணியிருக்கோம், வாங்காமல் வச்சுருக்கோம். சில நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, வண்டியை நமக்கு போதும், அதுவே மெயின்டைன் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறீங்க ஆக மொத்தம். ஆனால் கார் வேணும், இல்லை யாராவது கார் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா வேணான்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அந்த நல்லவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. ஏன்னா இந்த சபையில் தப்பி தவறி கூட அப்படி யாரும் இருந்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன் நான். தப்பி தவறி இருந்தால் அப்படி கதவு இந்த பக்கம் தான் அப்படி திறந்து அப்படி போயினே இருக்கு. நான் பிரதர் ரொம்ப நல்லவன், நான் அது மாதிரிலாம் ஆமாம், போதும் என்ற மனதனுடன் நேயக்கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்று போய் திருட நான் எனக்கு சொல்கிறது, யாரோ வராங்க, உங்களுக்கு சிஎம்ஏ எடுத்துப்போமே, நம்ம கார் வேணுமா, அவனுக்கு ஒரு காரை பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? வேணாம் சார், உழைப்பு இருக்குது, சம்பளம் இருக்குது, மான மரியாதை இருக்குது அப்படிலாம் பேசினா மென்டல் போல இருக்குது. அடுத்த ஆள் என்ன பண்ணுவோம், போய் பார்ப்போம் யாருக்கு வேணுமோ என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கொடுப்போன்னு போய்கிட்டே இருப்பார். கடவுள் கூட அப்படி தான், யார் கூட அப்படி தான், ஆண்டவர் கூட அப்படி தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் இங்கே சீஷர்களுக்கு தான் சொல்ல வர்றாரு. சீஷர்களுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது. என்ன நம்பிக்கை கிடையாது? நம்மளை நம்பி ஒருத்தர் ஒரு கழுதையை கொடுப்பானோ, ஒரு காரை கொடுப்பானோ, அது கூட ஒருவரும் ஏறிடாத கழுதுன்றார். செகண்ட் ஹேண்ட் இல்லை. எப்படி இல்லை? நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசணும், நிறைய பேசலாம் பொருளாதார ரீதியில். God never used second hand.
யார் செகண்ட் ஹேண்டை பயன்படுத்தினதே இல்லை? யார் பயன்படுத்தினதே இல்லை? சிலவங்களாம் அதிலே குறியாக இருப்பாங்க. பிரதர் எதாக இருந்தாலும் பிரதர் நம்ம முதல்ல செகண்ட் ஹேண்ட் என்ன பண்ணிடணும். வரும் சிலதெல்லாம் பேசுவேன் நல்லா இருக்காதுன்னு பார்க்குறேன். புத்தி பாருங்க, எப்போ பார்த்தாலும் செகண்ட் ஹேண்ட் தான் பிரதர் பெஸ்ட்டு. ஒரு வண்டி வாங்கணும்னு மைண்டில் வருதுன்னு வச்சுக்கோமே, எடுத்த உடனே புத்தி எங்கே போகுது? எங்கே போகுது புத்தி? இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டியெலாம் எங்கே விற்பான் பாருங்க ரோட்டில், திருட்டு வண்டி அது இதுன்னா, நம்பர் பிளேட் இல்லாமல் முன்னாடி டூம் இல்லாமல் அவன் ஒரு 2 கலராக போட்டு இது எப்படி வச்சுருப்பான். மைண்ட் அங்கே தான் போதே தவிர ஒரு நாளாவது ஒரு நல்ல ஷோரூமுக்கு போயிட்டு, ஒரு ப்ராப்பரான ஷோரூம் போயிட்டு, ஒரு ஆத்தரைஸ்டு ஷோரூம் போயிட்டு, ஒரு ஆத்தரைஸ்ட் டீலர்கிட்ட போயிட்டு ஒரு வண்டியை வாங்கணும்னா பண்ண மாட்டேன் மைண்டு. நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா பிரதர்? ஷோரூமை விட இவங்கிட்ட ஒரு 4000 ரூபாய் கம்மியாக பிரதர். எத்தனாயிரம் கம்மியா? என் மனைவி பாருங்கள், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். ஃபோன் கேட்டிருந்தா வண்டி வாங்கணும். வாங்குமா, வாங்கும் போது எங்கேயாவது ஷோரூமாக பார்த்து கரெக்டான டீலரான்னு பார்த்து என்ன பண்ணுங்க வாங்குங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க எந்த விசுவாசியும். அதனால் நம்ம சொல்கிறதே விட்டாச்சு. தெரில எனக்கு ஃப்ளைட்டை பற்றி கேளுங்க சொல்கிறேன், ஹலோ ஹெலிகாப்டரை பற்றி கேளுங்க சொல்கிறேன், ஷிப்பை பற்றி கேளு, ஏன்னா இது எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதனால் அதை பற்றி கேளுங்க, அதை பற்றி எனக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த ரேஞ்சுக்கு போயாச்சு, மற்றதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் எப்படி செய்ய போகிறதில்ல, அப்புறம் நம்ம அதை சொல்லிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி தான் பாருங்கள். படித்து சொன்னால் ரமேஷ் பைக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டு ப்ளஷர் வண்டி வாங்கியாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி தான் பார்க்க பலன்னு தான் இருந்தது, எல்லாம் தான் இருந்தது. வாங்கி 3ஆவது மாதம் கல்யாணம் ஆச்சு. 3 மாதம் கழிச்சு வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துன்னு வந்த நாள்லேருந்து அதை விற்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பட்ட பாடு கொஞ்சம் நேரம் கிடையாது. விற்கும் போது தான் கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனை நின்று. அது வரைக்கும் எனக்கே தெரில. அவள் டியூட்டி கிளம்புறான், 7:30 மணி கிளம்ப போகிறான்னா 7 மணிக்கு அந்த வண்டி ஆன் பண்ணி வச்சிடணும். நீங்கள் 7 மணிலேருந்து போட்டு உதன்னு ஓச்சு. அதில் எல்லாமே இருக்கும், கிக் ஸ்டார்ட்லேருந்து எல்லாம் ஸ்டார்ட். ஆனால் கிக் ஸ்டார்ட் பண்ணால் தான் அது ஆனா. 3 வாட்டி பேட்ரி மாற்றிருக்கேன், பலமுறை அதே சர்வீஸ் சென்டரில் எடுத்துன்னு விட்டுருக்குறேன். அவங்ககிட்ட இருக்கும்போது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டவொடனே மறுபடியும் கொடுமையாக இருக்கும் பாருங்கள். ஒரு கட்டத்தில் பார்த்து இது வேலைக்கு ஆகாது, தினமும் இதுக்கு மற்றவங்க கூட நம்ம போராடுறது வேறு, வண்டி கூட போராடுறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு நாள் அவளை கன்வின்ஸ் பண்ணி OLXில் போட்டு செய்யார்லேருந்து ஒருத்தர் வந்தார். வந்து இந்த வண்டியை 25,000 கொடுத்து வாங்கிக்கிறேன்னார். ரொம்ப சந்தோஷம், முதல்ல நீ எடுத்துன்னு போ அப்படின்னு. அவர் அப்போ தான் கண்டுபிடிக்கிறார் பாருங்கள், எங்கே இந்த வண்டி வந்து ஏற்கனவே 2 வருஷம் ஓட்டிட்டு அதை ஃபுல்லாக மாடுலேஷன் பண்ணி இந்த இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க வச்சு விற்றுட்டான். புது RC புக்கு, புது இன்சூரன்ஸு எல்லாமே புதுசாக வந்த மாதிரி. ஆனால் அதில் இருக்கிற இன்ஜினோட இது மட்டும் பழசு. இது எனக்கு தெரியாது பாருங்க. அவன் ஒரு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டான் என்கிட்ட. நான் பார்த்துக்கிறேன், இது என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுறேன், கொண்டு போயிட்டு இதை வச்சு ரெடி பண்ணிக்கிறேன்னு கொண்டு போயிட்டான். நான் அன்றைக்கி தான் சொன்னேன், தெரியுதா 4000 ரூபாய் போச்சுன்னு பார்த்து என்ன பண்ணுறீங்க ரோட்டில்? ஆமாம் கம்மியாக இருக்குது, நல்லா லைட்டு போட்டிருக்கிறான். பின்ன உங்களை மாதிரி 4 ஏமாலிங்க காட்டினா அவன் எல்லாம் தான் போடுவான், ஏசி கூட போடுவான். பேசுறது புரியுதா இல்லையா? ஆத்தரைஸ்டான டீலர் ஆன்மா இன்றைக்கி எல்லாத்துக்குமே வசதி இருக்குது. நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்கன்னா போய் வெப்சைட்டில் தட்டினீங்கன்னா கரெக்டாக காட்டுது ஆத்தரைஸ் டீலர். எங்களோட ஆத்தரைஸ் டீலர்லாம் எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறான், எந்தெந்த ஊரில் இருக்கிறான்னு காட்டுது. மற்றவெல்லாம் ஃப்ராடுன்னு அர்த்தம். அங்கேருந்து வாங்கி இங்கேருந்து வாங்கி எதோ ஒன்று போட்டு என்ன பண்ணுறான், விற்கிறான். முக்கால்வாசி வண்டி அப்படி தான் வருது. அதே போல தான் பாருங்கள் இந்த ஆத்தரைஸ் டீலிங்கு, இந்த மாதிரி விஷயம் தான். கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதும் வாழ்க்கை மாறுது, மைண்ட் செட் மாறுதுன்னா அப்படி தான். இந்த வாடகை வீட்டிலேருந்து அடுத்த வாடகை வீடு பார்ப்போம் பிரதர், ஏன் அடுத்த சொந்த வீடுன்னு ஏன் வரமாட்டேன்து? ஏன் வரமாட்டேன்னுது? இப்போ தெரியுது அவங்க விசுவாசம் எந்த நிலைமையில் இருக்குதுன்ட்டு, இப்போ தெரியுது அவங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குதுன்ட்டு. அடுத்த அடுத்த வாடகை வீடு யாரை நம்பி போகிறீங்க நீங்கள்? யாரை நம்பி போகிறீங்க? உங்கள் சம்பளத்தை நம்பி. யாரை நம்பி போகிறீங்க நீங்கள்? உங்கள் சம்பளத்தை நம்பி, உங்கள் வருமானத்தை நம்புறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை எங்கள் அம்மா தெளிவாக சொன்னாங்க பாருங்க, இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், இந்த குவார்டர்ஸ் ரொம்ப டார்ச்சராக இருந்ததுன்னா அப்போல்லாம் இது மாதிரி தனித்தனி வீடு நிறைய கட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு நல்லா வாடகை எடுத்து நிம்மதியாக இண்டிவிஜுவல் ஹோமில் இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க எதுக்கு இந்த குவார்டர்ஸில் கஷ்டப்படணும்? போனால் சொந்த வீடு, இல்லைன்னா கிளம்புற மாதிரி இல்லை. எங்கள் அப்பா எப்படி முடியும் 3 பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இது எப்படி ஆகும்?
இது எப்படி ஆகும்? வசனம் தான். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல நிலையிடுவார். உனக்கு பிறக்கிறது பரிசுத்தம் இன்னும் உள்ளதுன்னு படும். தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்படிதான் கிடைக்கும். அப்படிதான் நம்பணும். பேசுறது புரியுது. கையில் வச்சுக்கிட்டு பேசுறது விசுவாசம் இல்லை. ஏன்? அதுக்கு ஆரம்பமே சரியா இருக்கணும். என்னை தேடி வந்தவர், என்னை ரட்சித்தவர், எனக்கு நீதி செய்பவர், என்னிடத்தில் தாழ்மையா இருக்கிறவர், அவர் என்னை தேடி வந்த ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். மேன்மையானதை தான் எனக்கு தருவாரே தவிர, ஏன்னா அவருக்கு வேண்டியதை எப்படி தான் பார்ப்பார்? அவரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் பார்ப்பார், புதுசாக தான் பார்ப்பார். இது வரைக்கும் எவனும் ஏறிடாத கழுதை குட்டியை தான் கேட்பார். எவனாவது ஏறி வந்திருந்தானா போனா போது அதை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லலாம். ஆனால் சொல்றாரு எவனும் ஏறி இருக்கக்கூடாது, அப்படி ஒரு கழுதை குட்டியை கொண்டு வாங்க. ஒருவேளை ஓனர் கேட்பான், யாருக்கு புதுசு கேட்குற அப்படின்னு கேட்டால் சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேணும். யாருக்கு வேணும் அது? அப்போ நீங்கள் அப்படி தான் சொல்லணும், சொந்த வீடு வேணும். சொந்த வீடே தான் வேணுமா? ஆமாம். எப்படி கேட்குற? ஏன்னா என்னை தேடி வந்த ஆண்டவர் அவர் ராஜாவாய் இருக்கிறார், அதனால என்னை சொந்த வீட்டில் இருக்க தான் விரும்புவார். நம்புறீங்களா? கடன் இல்லாமல் இருக்க தான் விரும்புவார், சமாதானமாக இருக்க தான் விரும்புவார், நன்றாக இருக்க தான் விரும்புவார். ஒருவரும் ஏறிராத கழுது குட்டியில பயணம் பண்றது தான் விரும்புவார். அவர் தான் என்னை தேடி வந்த ராஜாவாய் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை அடுத்த வார்த்தையை பாருங்க, முடிச்சிடலாம். 31:33 கழுது குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அவர்கள் உடையவர்கள் குட்டி ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலும் என்ன பண்ணினார்கள்? அவர்கள் விரித்தார்கள். அவர்கள் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு 38 கவனிங்க. எப்படி? how they welcome Jesus Christ. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் ஹலோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் போது, அவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது நம்முடைய புத்தி எப்படி திரும்ப இருக்கணும்? கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஏற்றுக்கொண்ட என் ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எப்படிப்பட்டவர்? அவர் நன்றிக்குரியவர். அவர் ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? நன்றி, நன்றிக்கு உரியவர். நான் ஏற்றுக்கொண்டவர் ராஜாவாய் இருக்கிறார். பேசுறது புரியுதுங்களா? என் தேவைகளை நிவர்த்தியாக சந்திக்கிற தேவனா ராஜாவாக அவர் இருக்கிறார். எனக்கு நிறைவான சந்தோஷத்தை தருகிற ராஜாவாக இருக்கிறார். ரெட்டிப்பான நன்மையை தருகிற ராஜாவாக இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க இது எல்லாத்தையுமே? ஏனென்றால் அவர் ராஜாவாக இருக்கிறார். யாராக இருக்கிறார்? அவர் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அந்த சகரியாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கழுதை கூட்டின் மேல வரதை பார்த்த உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் they call Jesus as the king of their life. எங்களுடைய ராஜா. கழுதை கூட்டின் மேல வரவர் யார்? அவரு எங்க ராஜா வரார். யார் ஆராதிக்க போறீங்க? யார் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லுங்களேன். யாரை நம்பி இருக்கிறீங்க? யாரை விசுவாசிக்கிறீங்க? நல்லது சொல்லுங்களேன். எல்லாமே யாராக இருக்க வேண்டும்? நல்லது சொல்லுங்களேன். ராஜாவை நம்பி இருக்கிறேன். யாரை நம்பி இருக்கிறேன்? ராஜாவை நம்பி இருக்கிறேன். நன்மையை பெறாம போவே மாட்டேன். அது ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மையை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு? ஆமா, நான் தேடி வருகிற இந்த ராஜா, நான் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த ராஜா, அவர் ரெட்டிப்பான நன்மையை தருகிறவர். ஒரு நாள் அநீதியை செய்ய மாட்டார். ஒரு நாள் பாவி நீ கழட்டி விட்டுற மாட்டார். எனக்கு நீதியானது தான் செய்வார். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப பாருங்க 38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு யாரை புகழ்ந்தார்கள்? அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். யாரை புகழ்ந்தார்கள்? இன்னைக்கு அந்த வேலையை தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் அதை நினைவுபடுத்துகிற நாள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அல்லது உங்களுக்கு ரட்சிப்பை தந்த ஆண்டவர், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் அனைவரும் சேர்ந்து புகழப்படத்தக்கவராய் இருக்கிறார், துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க அதை? நீங்கள் அவரை உயர்த்தும்படியாக உங்களை தேடி வந்த ராஜா அவர். நம்புறீங்களா நீங்க? இதெல்லாமே நான் ஏன் கைத்தட்டி பாடணும், நான் ஏன் புகழணும், நான் ஏன் சத்தமா துதிக்கணும், நான் ஏன் மெய் மறந்து அவரை பாடணும்? இதுக்காக தான்.
because he is your king. அவர் உங்களை தேடி வந்த ராஜா. இன்னைக்கு ராஜாவை போல வைத்திருக்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் தான். யாரை தான் வச்சிருக்கிறாங்க? நடிகர்கள் தான். சில அரசியல்வாதிகள் பார்த்துருக்குறீங்களா? அவங்க ரசிகர்லாம் பார்த்துருக்குறீங்களா? என்னென்ன பண்ணுவானுங்க பாருங்க. வெறும் ஒரு கட் அவுட்னா ஒரு பேனர் அவர் மூஞ்ச மாதிரி செஞ்சு ஒரு பேனர் இருக்கும். அந்த பேனரில் போய் பால் ஊற்றுறான். அது மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன பண்ணுது? ஊதிட்டு கிடது. பட் ரிஸ்க் எடுத்து போய் பண்ணுறான். அதை அவன் மனசுக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? அவன் ஆமாம் செய்கிறான். அவன்கிட்ட போய் சின்னதாக கூட நான் அவன் என்ன செஞ்சு கீழ்ச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா அவங்க மூஞ்சி கீழ்ச்சி விட்டுருவான். என்னடா பேசினேன் அப்படின்ட்டு. இல்லை, அவர் உனக்கு ஒன்றும் செஞ்சதில்லைன்னு தான் சொன்னேன். அவர் ஒன்றுமே செய்யலான்னு கூட சரி, அவருக்காக உயிரே நான் கொடுப்பேன்வான். பார்த்துருக்குறீங்களா? ஆனால் இது எல்லாமே அப்படி உல்ட்டாவாக இருக்குது எங்கள் சபையில். அவர் உயிரே கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருந்தா கூட அதெல்லாம் முடியாது. ஏன் என்னை கைவிட்டு, ஏன் நான் ஜெபம் பண்ணதை கேட்கவே இல்லை. அவர் என்னை ஏன் அப்படி தனியாக என்னை விட்டுட்டு அனுமதிச்சார்? எப்படி நோயை கொடுக்கலாம் அவர்? பேசுறது புரியுதுங்களா? எவ்வளோ மணல் லாரி இருக்குது, எவ்வளோ தண்ணி லாரிலாம் இருக்குது. இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களாம் அங்கே போய் முடிஞ்சா நல்லா. ஏன்னா உட்காந்து யோசிக்கிறதே இல்லை. கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவு, அவரால் பெற்ற நன்மைகள் எவ்வளவு, அவர் செய்த அதிசயங்கள் எவ்வளவு, யோசிக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் குறை. என்னை இப்போ ஏன் விட்டார் பிரதர்? உன்னை விட்டு வச்சிருக்கிறார் பாரு, அது மட்டும்தான் தப்பு. வேற எதுவுமே அவர் செஞ்ச தப்பு இல்லை. ஏன்னா உன்னை விட்டு வச்சு நீ அதில் தான் பேசிட்டு உட்காந்துருக்கு. இந்த பேச்சை பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாத்தையும் கொடுத்து நீங்களே கெடுத்து விட்டுருவீங்க. கெடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? அவர் ஏன் அனுமதிச்சார்? அவர் ஏன் இதை செஞ்சார்? அவர் ஏன் பேசுறது புரியுதுங்களா? இல்லை, ஒரு நாளும் மறந்து கூட உங்களுக்கு தீமை என்ன பண்ண மாட்டார், அவர் செய்ய மாட்டார். நம்புறீங்களா நீங்கள்? ஜான் ஜபராஜ் எழுதினார் பாருங்க, எபினேசர். அதில் அழகாக ஒரு வார்த்தை போட்டிருப்பார், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன். எப்படிப்பட்ட தகப்பன் அவர்? ஒரு தீமை அவர் நினச்சி கூட பார்த்துட மாட்டார். நினச்சி கூட உனக்கு தீமை செஞ்சிடணும் அவர் எண்ணத்தில் வரவே. ஏன்னா அவர் சுவாபத்திலே அது கிடையாது. அவருடைய பழக்கம் அப்படின்னா தீமையை செஞ்சாலும் அவனுக்கு என்ன செய்ய, அவனுக்கு நன்மையை செய்யணும் போதிச்சவர். நீ தீமை செய்யும்போது உனக்கு தீமை செஞ்சிருவாரா? அப்போ உனக்கு வந்த தீமையை குறித்து யாக்கோபு பேசுகிறார். உனக்கு வந்த தீமை நீ அனுமதிச்சது, நீ ஏற்றுக்கொண்டது, நீ பண்ணதுன்றாரு. இப்போ உதவி வேணா அந்த ராஜா கிட்ட கேளு, கண்டிப்பாக செய்வார். நீயே செஞ்சிருக்கலாம், உன் மேலே தான் தப்பு இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இளையகுமார் மேலே தான் தப்பு, ஆனால் அது அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. எப்போ அவன் மனம் திரும்பி அவரிடத்துல வந்தபொழுது அவனை மறுபடியும் புதிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, அதிகாரத்தை அவனுக்கு மறுபடியும் கொடுத்து, அவனை மறுபடியும் உன்னதமான இடத்துல உட்கார வைக்கிறதுல அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அங்கே தான் நிற்கணும். நீங்கள் ஆண்டவரை குறை சொல்கிறத விட்டுட்டு, ஏன் எதுக்குன்ற கேள்வியெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய உதவி தான் தேவை, நீர் தான் என்னுடைய ராஜா, நீர் என்னை ஆளுகை செய்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். நீர் சொன்னதை கேட்டு நான் செஞ்சேன்னா என் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். நான் என் சுயத்தில் செஞ்சுட்டேன், என் ஆசையில் செஞ்சுட்டேன், என் விருப்பத்தில் பண்ணிட்டேன். forgive me, என்னை மன்னித்து விடுங்க. I again come back to you. அதான் ரிப்பெண்டன்ட். அதான் என்னது ரிப்பன்னா? அதான் திரும்பி வருவது அவர் இடத்துல. அப்போ இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். உன்னை தேடி வந்த ராஜா அவர் சமாதானத்தையும் உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தவர். அவரை நீ எப்படி திருப்பி அவர் கொடுக்குறன்றதான் பாயிண்ட். எப்படி கொடுக்கணும் இங்கே, அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் எப்படி புகழ்ந்தார்கள்? அவர்கள் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார். எப்படி புகழ்ந்தார்கள்? அவர்கள் மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். 39. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர், இந்த குரூப் எந்த குரூப்பு? இல்லை, இயேசுவாலாம் ராஜாவாலாம் பேசக்கூடாது, சொல்லிக்கோ, பாட்டு பாடிக்கோ, ஆனால் வாழ்க்கையில் அவர் அப்படி பாருலாம் சொல்லாத. அதான் பரிசேயர் குரூப்பு. அந்த குரூப் என்ன சொல்லுது இப்போ பாருங்க. அதற்கு அந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். உம்முடைய சீஷரை என்ன பண்ணுங்க? அதட்டும். ஏன்? எதுக்கு? எந்த விஷயத்துக்காக? அதை கவனிக்கணும். எந்த விஷயத்துக்காக? கழுதை குட்டியின் மேலே ஏறினதுக்காகவா? அவங்க வஸ்திரங்களெல்லாம் விரித்து அவரை தலையில் நடக்க வச்சதுக்காகவா? இல்லை, ஒரே ஒரு வார்த்தை அவனுங்களை போட்டு கொடைஞ்சு எடுத்து விட்டுருச்சு. ஏன்னா அவங்க பிளான் என்னன்னா, இவன் அனாதை, இவனுக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது, இவனை கொண்டு போய் தனியாக வச்சு அடித்து 3 நாள் தொங்க விட்டு உள்ளே வச்சு அடங்கம் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணி கொண்டு வந்து வரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, இவனுக்கு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது.
அவர் கழுதை குட்டியின் மேலே ஏறி ஜனங்கள் எல்லோரும் இவர் ராஜாவாக இருக்கிறார்னு புகழ்ந்து பாடுறதெல்லாம் கேட்குறாங்க. இவனுங்களால் அதை என்ன பண்ண முடியல, சகிக்க. அவர் ராஜான்னு சொன்னது சகிக்க முடியல, வேற ஒன்றும் கிடையாது. அவர் யாராவா இருக்கிறார்? அவர் ராஜாவா இருக்கிறார். அதுதான் சொன்னாங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க, அங்கே 39. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகர் உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக என்ன பண்ணினார்? அவர் கண்ணீர் விட்டபோது என்ன பண்ணினார்? நகரம்னா எருசலேம் நகரத்தை பார்க்குறாரு. அதை பார்த்து என்ன பண்றாரு? கண்ணீரை விடுறது. எதுக்கு? பின்னாடி அவரே சொல்றாரு, எதுக்கு? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், உனக்கு இந்த நாள் கொடுத்துருக்கிறேன். எந்த நாள்? இவர் ராஜா என்று நீ ஏற்றுக்கொண்டு அவரை புகழ வேண்டிய நாள். ஆனா இந்த நாள்ல நீ என்ன பிளான் போட்டு உட்காந்துருக்கிற? அவரை அடிச்சு தொங்க விடுறதே சரி, அவரை காட்டி கொடுக்கறதே சரி. எருசலேமுக்குள்ள வந்தாச்சு, நம்ம எல்லைக்குள்ள வந்தாச்சு, இனிமேல் இந்த மனுஷனை விட்டுற கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் பணத்தை, உன் சொந்தக்காரனை, உன்னுடைய சுயத்தை, உன்னுடைய சுய புத்தியை இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்தது போதும். இதெல்லாம் உன்னை ஆண்டு கொண்டது போதும். இதெல்லாம் ஆளுகை செய்தது போதும். இதெல்லாம் உனக்கு ராஜாவா இருந்தது போதும். இதெல்லாம் தலைக்கு மேல நீ வச்சு ஆடுனது போதும். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், ஹலோ, கொஞ்சம் உட்கார்ந்து யோசி. வாழ்க்கையை ஆள வேண்டியவர் யார்? வாழ்க்கையை இனி திசை திருப்ப வேண்டியவர் யார்? உன் வாழ்க்கை நீ யாரை நம்பி கொடுக்கலான்றது கொஞ்சம் என்ன பண்ணு, யோசி. ஆனால் யோசித எருசலேமு இல்லைன்றது தான் அங்கே இருக்கிற வசனம். என்னது? 42. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு எப்படி இருக்கிறதே? மறைவாய் இருக்கிறதே. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் உள்ள ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அவர் என்ன சொல்றார்? சிம்பிளா, என்ன நீ ராஜாவா ஏற்றுக்கொண்டா ரெட்டிப்பான நன்மை உண்டாயிருக்கு எருசலேமே. ஆனா என்னை அடிச்சு தொங்கவன்னு யோசிச்சு வச்சிருக்கிற பாரு, என்னை ரத்தம் சிந்த வைக்கணும்னு யோசிச்சு வச்சு ஒரு பிளான் போடுற பாரு. இதோடைய முடிவு என்பது இது உன்னையும் பிள்ளையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் சந்ததியும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும்ன்றார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இராதபடிக்கு என்ன பண்ணும்? அது எல்லாம் இடிந்து போகும். ஏன்னா நீ என்னை யாராக ஏற்றுக்கொள்ளவில்லை? ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ உனக்கு பாதுகாப்பு கிடையாது. உன்னை பாதுகாப்பவர் யார்? உன்னை ரட்சிப்பவர் யார்? உனக்கு நீதி செய்கிறவர் யார்? பார்த்துடலாமா இந்த உலகத்தில்? உன் சொந்தக்காரன் பண்ணிடுவானா? உன் பணம் பண்ணிடுமா? அல்லது உன்னுடைய பேலன் பண்ணிடு? எதுவுமே பண்ணாது. இது எல்லாம் சேர்த்து உன்னை ஒரு நாளில் தனியாக நிற்க வைக்கும். எப்படி நிற்க வைக்கும்? உன்னை யாரும் இல்லாத அனாதையா, யாரும் இல்லாத தனிமையானவங்களாக உன்னை நிற்க வைக்கும். அதனால தான் இன்னைக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீங்கள் யோசிக்கணும், இந்த நாளில் என் வாழ்க்கையை முழுமையாக ஆள வேண்டியவர் யார்? யாரை நம்பி நான் என் வாழ்க்கையை கொடுக்க போகிறேன்? Who should rule my life? என் எதிர்காலத்தை, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆள வேண்டியவர் யார்? அதை சிந்திக்கிற நாள் தான் இந்த நாள். அது சிந்திக்கிற நாள் தான் இந்த நாள். அன்னைக்கு இருந்த எருசலேம் நகரத்து மக்கள் அதை சிந்திக்கவில்லை. அதனால பின்னாடி அழுதாங்க. அவங்க பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் பல விதத்தில் யுத்தங்களை சந்தித்து நொறுக்கப்பட்டார்கள். ஆனால் உங்களுக்கு அந்த அவசியம் இன்னைக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த நற்செய்தி போதிக்கப்படுகிறது. உங்களை தேடி வந்த ராஜா அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற இடம் எங்க தெரியுமா? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அப்ப இந்த நாள்ல நீங்க எடுக்க வேண்டிய அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை அன்றைக்கு மக்கள் எப்படி ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவரை வரவேற்றார்களோ, அவருக்காக தங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் போட்டு வரவேற்றார்களோ, அதே போல ஒவ்வொரு நாளும் இயேசுவை ராஜாவாக என் வாழ்க்கையில நான் வரவேற்பேன். அவரின் வாழ்க்கையை ஆளுவார், அவரின் உள்ளங்களை ஆளுவார், அவரின் இல்லத்தை ஆளுவார், அவரின் சபையை ஆளுவார், அவரின் தேசத்தை ஆளுவார். He will be rule as a king of my life. என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ராஜா இயேசுவாக இருப்பார். யாராக இருப்பார்? அவரையே பாடுவேன், அவரையே துதிப்பேன், அவரையே நம்பி இருப்பேன். அப்படியே என் சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு நன்மையாக மாறும், இரட்டிப்பான நன்மையாக மாறும். எப்படிப்பட்ட நன்மையாக மாறும்? அப்படிப்பட்ட திட்டத்தோடு தான் வந்தாரு, அப்படிப்பட்ட திட்டத்தோடு தான் எருசலேமுக்குள்ள அவர்
நுழைந்தார். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட நன்மையை தான் இன்றைக்கு என்ன பண்ணுகிறார்கள்? பெறுகிறார்கள். நீங்களும் பெரும்படியாக உங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன். நான் நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் இந்த நாளிலும் இது திருவிருந்த நேரம். முன்பதாக வந்து முன்பதாக இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்துல நில்லுங்க. நான் சொல்லும் பொழுது நம்ம அனைவரும் சேர்ந்து திருவிருந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அனுசரிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். கையில் வைத்திருக்கிற இந்த அப்பம் கல்வாரி சிலுவையிலே இயேசு தாம் ஒப்பு கொடுத்த தம்முடைய சரீரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தில் தான் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய நோய்களை, பலவீனங்களை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் மூலமாகவே நமக்கு பரிபூர்ணமான சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. நித்திய வாழ்வு உண்டாயிருக்கிறது. மறுமை என்கிற மறு சரீரத்தின் நன்மையும் இதனால தான் உண்டாயிருக்கிறது. அதனால கையில் வைத்திருக்கிற அப்பத்தை எப்பொழுதும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட அதை புசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் நீங்கள் வைத்திருக்கிற இந்த திராட்சரசம் சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின அவருடைய விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே நாம் புதிய உடன்படிக்கையை பெற்றிருக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கை இயேசுவையும் நம்மையும் இணைத்திருக்கிறது. அது இணைத்ததை தான் இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டோம். அந்த இணைப்பிலே அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், வாழ்வை தருகிறவராக இருக்கிறார். கையில் வைத்திருக்கிற திராட்சரசத்தை அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நீங்களும் இப்பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட அதை பானம் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த குருத்தோலை ஞாயிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சிலுவையை நீர் சுமப்பதற்கு செல்லும் பொழுது சகரியா 9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக உம்மை பின்பற்றின ஜனங்கள், உம்மை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், உம்மை கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்து உம்மை ஏற்றுக்கொண்டது போல, ஆர்ப்பரித்து பாடினது போல இந்த நாளிலும் எங்கள் உள்ளத்தை ஆளும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையை ஆளும்படியாக, எங்களுடைய எதிர்காலத்தை ஆளும்படியாக, உம்மை நம்பி நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக, எங்களுடைய ராஜாவாக நீரே இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பணம் எங்களுடைய ராஜா அல்ல. பணம் எங்களை ஆளக்கூடாது. உலகத்தில் உள்ள எந்த நபர்களும் எங்களை ஆளக்கூடாது. அவருடைய விருப்பங்களும் அவருடைய செய்கைகளும் எங்களை ஆளக்கூடாது. எங்களை உண்டாக்கின, எங்களை ரட்சித்த, எங்களுக்கு நீதியை செய்கிற
எங்களுக்கு தாழ்மையை என்கிற முன்மாதிரியாய் இருக்கிற நீரே எங்களை ஆள தகுதியானவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பாடி போற்றி, உம்மை புகழ்ந்து, உம்மை உயர்த்தி ராஜாவுக்குரிய கனத்தை கொடுப்பதே எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஸ்லாக்கியம். அறிந்து கொண்டு நாங்கள் அப்படியே உம்மை ராஜாவாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவரையும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ள நீர் எங்களை உதவி செய்யும். இந்த நேரத்தில் கூடி வந்த இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை சமாதானம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் இன்று மாலை 6:30 மணிக்கு மாலை 6 சந்திக்கிறேன். நாம் இல்லங்களுக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். பாடும்பொழுதே உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை குடித்து விட்டு பின்பதாக நீங்கள் இல்லங்களுக்கு செல்லலாம். ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி. இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன்
God bless you. இன்று மாலை ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.